எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். எத்தனையோ குறைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. அதை உணர்ந்தவர்களாய்த்தான் நாம் சபை கூடுகிறோம். தேவன் நம்மை விட்டு கவனிக்கும் போது எத்தனையோ மேடு பள்ளங்களை அங்கே கவனிக்கிறார். ஆனாலும் 10ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 6:9. நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையான இருந்தும் ரட்சிப்புக்கு உதவியுமான காரியங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. எத்தனையோ காரியங்களை நம்மிடத்தில் கண்டாலும் எப்படி சொன்னாலும் 8ஆம் வசனம் சுட்டரிக்கப்படுவதே அதனுடைய முடிவு. நீ வீட்டில் போய் மேலே காரியங்கள்லாம் வாசிங்க. எவ்வளவு குறைகள் எவ்வளவோ தடுமாற்றங்கள் இருந்தாலும் சுத்தரிக்கப்படுவது தான் அதனுடைய முடிவாக இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு செயலையும் அவர் கவனிக்கிறார். அவருக்காக நாம் செயல்படுகிற விதங்களை, அவருக்காக நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் அவர் கவனிக்கிறார். அது மட்டுமல்ல, பரிசுத்தவான்களுக்கு நாம் ஊழியம் செய்கிறதுனாலும் நாம் கூடி வருகிறது எவ்வளவு நல்லதுன்னு நாம் விளங்கிக்கிறோம். அநேகர் அப்படி நாம் விளங்கலை, ஆனாலும் நாம் விளங்கிக்கொள்ளணும். தேவனுடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் இங்கே கூடுறாங்க. பேதுரு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்களும் நானும் போன வாரம் கூட நான் வாசித்தேன். அந்த வசனம் 5ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு நாம் கூடி வந்திருக்கிறோம். அவருடைய அன்பின் அதிகாரம், அவருடைய கிருபையின் அதிகாரம், அவருடைய இரக்கங்களின் அதிகாரம், அவருடைய தயவு, அந்த தயவின் அதிகாரத்துக்குள் நாம் வந்திருக்கோம் மக்கள். அப்படி தான் நாம் சபை கூடி வருகிறோம். அப்படி கூடி வருகிறதுனால ஏதோ கூடி வந்தவங்க நினைக்கக்கூடாதுன்னா, தேவனுடைய பலத்த அதிகாரத்துக்குள் நாம் கூடி வருகிறோம். இரக்கம், தயவு, நாம் அவரிடத்தில் திரும்ப திரும்ப அவரை தேடி அவர் முகத்தை பார்க்க, அவருடைய வார்த்தையை கேட்க நாம் கூடி வருகிறது. இப்படியெல்லாம் நாம் கூடி வருகிறபடினாலே பரிசுத்தவான்கள் நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படுகிறோம், ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்கிறோம், ஒருவருக்கொருவர் நாம் பரிந்து பேசுகிறோம், ஒருவர் மேல் ஒருவர் நாம் இரக்கம் காட்ட நாம் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், ஒருவர் மேல் ஒருவர் பொறுமையாய் தயவாய் இருக்க அழைக்கப்பட்ட பிள்ளைகள், ஒருவரை ஒருவர் மன்னித்து கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது போல ஏற்றுக்கொள்ள அழைக்கப்பட்ட பிள்ளைகள், ஒருவர் தாங்க நாம் அழைக்கப்பட்ட பிள்ளைகள். இப்படி ஊழியம் செய்கிறதுனாலும் செய்து வருகிறதுனாலும் செய்கிறோம், இப்பவும் செய்து கொண்டிருக்கிறோம், கண்டினியூவாக செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக, கிறிஸ்துவின் நாமத்துக்காக, இயேசுவின் நாமத்தை நாம் சொல்லுகிறதுனால அநியாயத்தை விட்டு விலகுகிறோம், பாவத்தை விட்டு விலகுகிறோம், அக்கிரமத்தை விட்டு விலகுகிறோம், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு நாம் விலகுகிறோம். அப்படி அவருடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசங்களையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதியுள்ள ஒரு தெய்வம் அல்ல, அவர் நீதியுள்ள தெய்வம். எதையுமே மறக்கலை, எல்லாவற்றையும் அவர் எண்ணி கணக்கில் வைத்திருக்கிறார். நம்முடைய கண்ணீரை அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். நம்முடைய அன்புள்ள ஒவ்வொரு பிரயாசத்தையும், அது சிறு பிள்ளைகளோ வாலிபர்களோ, அவருடைய நாமத்து நிமித்தம் நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம் எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு செயலையும் தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார். நாம் வசதியாக இருக்கக்கூடாது. அடுத்த வசனம் 11, இப்படி தேவன் கவனித்து
அநீதி இல்லாத ஒரு தெய்வத்தை நாம் சேவிக்க வந்திருக்கிறபடினால் அசதியாய் நாம் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்வதை நாம் பின்பற்றுவதாக இருக்கணும். யாரும் நாம் சோர்ந்து அல்லது யாரும் நாம் பின்மாறி அல்லது மனசில் பல நெருக்கங்கள் சூழ்நிலைகளில் போகும்போது நாம் கிளேசம் அடையக்கூடாது. என்னுடைய அன்புள்ள பிரயாசங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. என் குறைகளும் உங்களுக்கு தெரியும். இப்போதும் பிதாவினிடத்தில் எனக்காக போய் பரிந்து பேசுகிறீர். இப்போ குற்றஞ்சாட்டுகிறவன் நாம் இன்னும் பூரணராகலை, நம்மிடத்தில் இன்னும் குறை இருக்குங்கிறதுனால தான் பிசாசன் நம்மை குற்றஞ்சாட்டுகிறவனாக இருக்கிறான். அவன் இரவும் பகலும் தம்முடைய சகோதரன் மேல் குற்றஞ்சாட்டும் பொருட்டு அவன் தேவனுடைய சமூகத்தில் போய் எப்போ பார்த்தாலும் ஏதாவது குறை இருக்குது, இல்லைன்னா அவன் எப்படி போய் சொல்லுவான்? நம்ம இன்னும் பூரணராகலை, நம்மிடத்தில் குறைகள் இருக்குது, எதையாவது எடுத்து போய் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனால் அவன் வாயை மூடுகிறார் ஆண்டவர். அவன் வாயை அடைக்கிறார், நமக்காய் பரிந்து பேசுகிறார். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் இது. ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. சக்கரியா புஸ்தகம், சக்கரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். சகரியாவுக்கு தேவன் யோசுவாவை காண்பிக்கிறார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதமாய் அவன் வலது பக்கத்தில் வந்து நின்றான். எப்போதும் கர்த்தருக்கு பயந்து நம்முடைய அன்புள்ள பிரயாசங்களை எடுக்கிற ஆண்டவருக்காக வாழ நினைக்கிற எல்லா பிள்ளைகளுக்கு எதிராக சாத்தான் எப்பவும் இருக்கிறான். ஆனால் சாத்தானுக்கு விரோதமாய் தேவன் எப்போதும் நம்பக்கமாய் நம்பட்சத்திலே நிற்கிறார் ஆண்டவர். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் நான் சொன்னார். கர்த்தராகிய நான் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுகிறார். இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளிவாய். இவனை தப்புவித்தவர் நான். இவனுக்காக என் ஜீவனையே சிலுவையில் கொடுத்த கர்த்தர் நான். புதிய உடன்படிக்கையின் வார்த்தைகள் நாம் சொன்னார். நம்மை குற்றஞ்சாட்டாங்க சாத்தான் என்றால் ஆண்டவர் மிகுந்த விசுவாசமாய் தைரியமாய் சாத்தானுடைய வாயை அடைத்து, இவனுக்காக என் சொந்த இரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்ட என் பிள்ளை இவன் அப்படின்னு தான் சாத்தானுக்கு விரோதமாய் நம்ம பக்கத்தில் இருக்கிறார். தப்பு வைக்கிறது கொள்ளிவாய் அல்லவா அப்படின்னு சொல்கிறாங்க. யோசுவாவோ எனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். குறை இருக்குது யோசுவாவினிடத்தில். அழுக்கு வஸ்திரம், பாவத்தை சொல்லலாம், குறைகளை சொல்லலாம். யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொன்னாங்க, இவன் மேலே இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை களைஞ்சு போடுங்க. சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், சகோதரனோ சகோதரியோ வாலிபர்களோ வாலிப பிள்ளைகளோ, அதோ அழுக்கு வஸ்திரம், அதோ தப்புன்னு குற்றஞ்சாட்டி கொண்டல்ல, அந்த அழுக்கு வஸ்திரங்களை எடுத்து போட வகை தெரியுமானால் எடுத்து போட வகை தேடணும். தவறு யார்கிட்ட இல்லை. இங்கே யாராவது அவுட்ஸ்டாண்டிங்காக யாராவது அப்படி ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் யாராவது இருக்கிறோமா? சாத்தான் குற்றஞ்சாட்டாத ஒரு மனுஷனாவது இந்த உலகத்தில் இருக்கிறானா? இரவும் பகலும் சகோதரர் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் அந்த குற்றஞ்சாட்டுவனோடு சேர்ந்து கொண்டு, ஏன் அழுக்கு வஸ்திரமாக இருக்குது, அது தப்பு இது தப்பு அப்படின்னு சொல்லிக்கொண்டிருக்கு நம்ம அழைக்கப்படலை. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அந்த அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி பார், நான் உன் அக்கிரமத்தை ஒன்றிலிருந்து நீங்க செய்துக்கு உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவனை நோக்கி பார், இங்கே என்ன கவனி, என்னை பார், இயேசுவை நோக்கி பார். அவர் அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து நீதியின் வஸ்திரத்தை, பரிசுத்த வஸ்திரத்தை நீதிமான் என்று அவர் மாற்றினார். அதை கவனித்து பார். ஒரு புது உடன்படிக்கையின் கண்ணோட்டத்தோடு நீங்கள் வாசித்து பாருங்கள்.
கவனிச்சுப்பார். நான் உன்னை அக்கிரமத்தை மன்னித்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அங்கே பக்கத்தில் இருக்கிற சகரியா சொல்லுகிறார், அவன் மேல் சுத்தமான பாகை வைப்பார்களாக என்று சொல்லுகிறார். சகோதரன் ஒருத்தர் சொல்லும்போது இப்படி இந்த வார்த்தை அவ்வளோ உற்சாகமாய் சொல்லுவார். அவன் மேலே சுத்தமான பாகையை வைங்க, தலப்பாக வைங்க. அந்த சகோதரனை அழகுபடுத்துங்க. அவன்கிட்ட குறை இருக்கு, அவனுக்காக கிறிஸ்து மரித்திருக்கிறார், அவனுக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அவனுக்கு ஒரு தலையில் ஒரு கிரீடத்தை வச்சு அவனை அழகு பாருங்க, குற்றஞ்சாட்டிக்கிட்டு இல்லை, அவனுக்கு அழகு பாருங்கள். சுத்தமான பாகையை வைங்கள். அப்பொழுது சுத்தமான பாகை அவன் சிரசை வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றான். இப்படி தேவனுடைய சபைக்கு வந்திருக்கிற மக்கள் பரிசுத்தவான்களுக்கு நம்ம ஊழியம் செய்கிறதுனாலும் ஊழியம் செய்து வருகிறவர்களாக இருந்தால் நம்முடைய அன்புள்ள பிரயாசங்களை தேவன் மறந்து விடுகிறதுக்கு அநீதி உள்ளவர் அல்ல. சபையில் பாவம் கண்டிக்கப்படும். மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்கள் ஒருவேளை சபையிலிருந்து நீக்கப்படலாம், சபையை சுத்திகரிக்கப்படுகிறதுக்காக. ஆனாலும் தேவன் அவருடைய நாமத்து நிமித்தம் அவருக்காய்ப்பட்ட பிரயாசங்களை மறந்து விடுகிறதுக்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. அப்படிப்பட்ட விசுவாசத்தோட தைரியமாய் நாம் வசதியாக இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் தைரியமாய் வரணும். நம்ம இப்போ கடைசியாக ஒரு பாட்டு பாடணும். மேலிருந்து வானம் பார்க்குது. என்ன பாட்டுறது? மேகஸ்தம்பம் மேலிருந்து நம்மளை பார்க்குது. கர்த்தர் நம்மை நடத்துகிறார். நம்ம விசேஷித்தமான ஜனம். யாத்திராகம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மோசே ஒருவன் தன் சிநேகிதனோட 11ஆம் வசனத்தில் ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசுகிறவராக இருந்தார். அப்போது மோசே தேவனை பார்த்து 13ஆம் வசனம், உம்முடைய கண்களில் எனக்கு இப்பொழுது கிருபை கிடைத்ததனால, ஆனால் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் என்று சொன்னார். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு உண்டாக செல்லும். இதை புது உடன்படிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் கிருபை உனக்கு போதும், உன்னை விசேஷித்தவனாய் பண்ணுகிறதுக்கு என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை இருக்கிறதுனால மட்டும்தான் நீ விசேஷித்தவன். வேறு ஒரு விசேஷமும் நமக்கு இல்லை. சபைக்கு வருகிற மக்கள் அப்படி ஆண்டவரை பணிந்து குனிந்து நாம் வீடுகளில் எங்கேயும் ஆராதிக்கிறவளாக இருக்கணும். உம்முடைய கிருபையினால் மட்டும்தான் நான் நிற்கிறேன், உம்முடைய கிருபையினால தான் நான் விசேஷமாக இருக்கிறேன், வேறு எதுவும் இல்லை. என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லி ஆண்டவர் நம்முடைய கிருபை நமக்கு தந்திருக்கிறார். அதனால் நம்ம விசேஷத்தவர்களாய் மாற்றி இருக்கிறார். 15ஆம் வசனம், அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாது. உம்முடைய கிருபை எனக்கு இல்லாவிட்டால் பாவம் என்னை மேற்கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் நான் பாவத்தில் விழுவேன். உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் பாவம் என்னை மேற்கொள்ளும், நான் விழுவேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு காண்பி. உம்முடைய கிருபை போதும் ஆண்டவரே. நான் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறபடினால் பாவம் என்னை ஜெயிக்காத ஆண்டவரே. 16ஆம் வசனம், எனக்கும் உமது ஜனங்களுக்கும், எனக்கும் உம்முடைய ஜனம், நான் அழைத்து வந்தது உம்முடைய ஜனம். நாம் விளங்கிக்கொள்ளணும், நாம் யாருடைய ஜனம்? தேவன் அழைத்த ஜனம். மனுஷர்கள் மூப்பர்கள் நம்மளை நடத்தலாம், ஆனால் நாம் விளங்கி கொள்ளணும், மூப்பர்களும் அப்படி தான் நம்ம சொல்லணும், ஆண்டவரே எனக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் தயவு செய், கிருபை செய். எனக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் கிருபை போதும் ஆண்டவரே. என்ன சொல்கிறார்? எனக்கும் உமது ஜனத்துக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்திருக்கிறது ஆண்டவரே. பெரிய கிருபை கிடைத்த மக்கள். பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் கிடந்தோம், அக்கிரமங்களில் மறித்து கிடந்தோம். எங்களுக்கு பாவங்களுக்கு நரகம்தான் எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை. நான் தான் உம்மை சிலுவையில் அறைந்தேன், அறையும் 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 என்று சொன்னார்களே, அப்படி கூக்குரலிட்டவன்ல நானும் ஒருவன்.
இவனை புறக்கணியும் 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 என்று கூக்குரலிட்டார்களே பரிசேயர்கள் வேதபாரர்கள் கூட்டம், அதில் நானும் ஒருவன். என் பாவந்தான் உங்களை சிலுவையில் அறைந்தது, உங்களை அந்த கேடு அடைய செய்தது ஆண்டவரே. என் அக்கிரமத்து நிமித்தம் நொறுக்கப்பட்டீர், பாடுபட்டீர், இவ்வளவு பெரிய தியாகத்தை நீர் எனக்காக செய்தீர். அதை ஒரு நாள் நான் மறக்க மாட்டேன் ஆண்டவரே, ஒரு நாள் நான் மறக்கக்கூடாது. அதை மறந்தால் அதுக்கு அவன் கிறிஸ்தவன் அல்ல. சிலுவையை மறந்தவன் கிறிஸ்தவன் அல்ல. சிலுவையிலிருந்து சிலுவையை சொல்ல, சிலுவையிலே பிதா தம்முடைய குமாரனை கொண்டு செய்த அந்த அதிசயமான ஆச்சரியமான அளப்பரிய கிருபையை தயவை மறந்து போகிற ஒரு மனுஷன் மறுபடியும் பிறந்தவன் அல்ல. சதா நம்முடைய கண்களில் நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டாண்டவர். கலாத்தியர் புஸ்தகம் இதை வச்சுங்க, யாருக்கா ஞாபகம் இருக்கா? அவரால் உலகம் எனக்கு ஆறாம் அதிகாரம் 14. நானும் பவுல் சொல்லுகிறேன், எனக்கு மேன்மை பாராட்டணும்னா ஒன்றே ஒன்றை குறித்து தான். படிப்பல்ல, பணம் அல்ல, அந்தஸ்தல்ல, சௌரியங்கள் அல்ல, எதுவும் இல்லை. நாம் பெரிய பணக்காரர்கள் இங்கே கூடுகிறவர்கள். ஆனாலும் நாம் இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்து நாம் தேவனை கூடினாலும் நமக்கு மேன்மை பாராட்ட எத்தனையோ சுய நீதி, நம்முடைய பக்தி, நம்முடைய வைராக்கியங்களை முன்னே கொண்டு வர பார்க்கிறோம். இல்லை, இங்கே என்ன சொல்கிறார் அப்போஸ்தலன்? நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்னையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். சிலுவைதான் என்னுடைய மேன்மை. எனக்கு இருக்கிற ஒரே மேன்மை, என் ஆண்டவர் சிலுவையிலே பாவத்தை தொலைத்தாரே, அதுதான் எனக்கு மேன்மை. என் ஆண்டவர் பகைவனை சிலுவையிலே ஆணி எடுத்து கொன்றாரே, எனக்கு விரோதமாக இருந்த அந்த நடுச்சுவரை தகர்த்தாரே, எனக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து சிலுவையின் மேல் ஆணி எடுத்து வெற்றி சிறந்தாரே, அது ஒன்று தான் என் மேன்மை. ஏன் அப்படின்னா, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டது. உலகத்தையும் சிலுவையில் அறைந்தவன் நான். உலகம் வேண்டாம்னு இயேசு கொண்டையில் வந்தவன். இங்கே உட்கார்ந்துருக்கிறவர்கள் நாம் விளையாடக்கூடாது. தயவுசெய்து மறுபடியும் பிறந்த மனம் திரும்பின பிள்ளைகளாக இருந்தால் நாம் அவனுடைய விசுவாசத்தை ஆழமாக அறிக்கை செய்து வாழ். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, அவரால் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட வேண்டாம் ஆண்டவரே. சிலுவைதான் என்னுடைய மேன்மை, உம்முடைய கிருபை தான் மேன்மை, நீர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பு தான் மேன்மை. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பானாக. மேன்மை பாராட்டுகிறவன் எரேமியா 9ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு, நீதியும் பூமியிலே நியாயத்தையும் செய்கிற கர்த்தரை அறிந்திருக்கிறேனே, என் தெய்வத்தை அறிய என் கண்ணை திறந்தாரே. கல்லுக்கு பின்னாடி மண்ணுக்கு பின்னாடி மனசும் மாம்சம் விரும்பும் ஆசைகள் இச்சைகளுக்கு பின்னாடி ஓடி அலைந்த என்னை என் தெய்வத்தை காணும்படிக்க மனக்கண்ணை திறந்தாங்களே, அது ஒன்றே போதும். அல்லேலூயா. அந்த பாக்கியம் பெற்றவன் நான் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த மேன்மை போதும் ஆண்டவரே, வேறு ஒரு மேன்மை வேண்டாம். எதுவும் எனக்கு ஒரு மேன்மையாக நான் நினைக்கல ஆண்டவரே. அப்படி நம்ம விளங்கிக்கொள்ளணும். 1 கொரிந்தியர் நான் திரும்ப திரும்ப வாசிக்கிறேன். 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நம்ம எப்படியெல்லாம் அழைச்சாங்கன்னு சொல்கிறான். ஏன் நம்ம திரும்ப திரும்ப அதை சொல்லுகிறோம்? நம்மை மேன்மை பாராட்ட வேண்டிய ஒன்றை நாம் மறக்கிறோம். தேவன் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தபோது நம்ம அப்படிப்பட்டவர்களாக இருந்தது தான் அழைச்சிக்கப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்ற உணர்வுகள் தான். எப்படின்னா, ஞானிகள் அல்ல, பைத்தியம், உள்ளவன் அல்ல, இல்லாதவன், பைத்தியம், இழிவானவன், என்னை தெரிந்து கொண்டீரேன். ஏன் என்ன அப்படி தெரிந்து கொண்டீங்க? வேற யாராவது அழைச்சிருந்தா மேன்மை பாராட்டுவாங்க. மாம்சமானவன் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டுவான், எதை குறித்தாவது மேன்மை பாராட்டுவான். ஆனால் இப்படிப்பட்ட மக்களை தேவன் அழைத்ததுனால ஒரு மீனவனை அழைத்தார். அவனுக்கு என்ன மேன்மை பாராட்ட உண்டு? இவ்வளோ பெரிய படிப்பாளி, பட்டதாரி, பெரும்பெரும் மேதை அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை அழைத்து ஒன்றுமில்லை என்று உணர செய்தார்.
அவர் தான் சொல்கிறார், மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து தான்ப்பா மேன்மை பாராட்டுவோம். அவர் தான் நமக்கு தேவனால் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் அவர் தான். சதா அப்படி யோசிக்கிறீங்களா? என் ஆண்டவரே நீர் தான் ஆண்டவரே, எனக்கு வேறு என்ன இருக்குது? நான் எதை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன்? நீங்கள் இல்லைன்னா 13ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரம் யாத்ரா 33ஆம் அதிகாரம் எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும் ஆண்டவரே? எதனால் ஆண்டவரே? நான் நீங்கள் சிஎஃப்சிக்கு வந்திருக்கேங்கிறதுனால அது அறியப்படுமா? நான் ஏதோ சொல்ல தமிழில் ஒரு வார்த்தை அழிச்சாட்டியம்மா, நான் ஏதோ என் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கிறேன். ஆனால் சபைக்கு நான் வந்து போகிறதுக்கு நான் பயப்படுகிறது இல்லை. தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள் கூடுகிற இடத்துல இப்படி தெய்வ பயம் இல்லாமல் நான் வந்து கூடுகிறேனேங்கிற ஒரு பயம் இல்லை. பாவத்தின் மேல் ஒரு ஆழமான துக்கம், வெறுப்பு இல்லை. விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி மீட்டுக்கொண்ட ஜனங்களோட ஒரு துணிவு, ஒரு தெய்வ பயம் இல்லாமல் துணிவோடு, நெஞ்சு துணிவோடு, தெய்வ பயம் இல்லாமல் இப்படி சபை கூட வந்து வீட்டில் எப்படி இல்லாமல் இருந்து கொண்டு எதுக்காக நான் வர்றேன்னு எனக்கு புரியாமல் இருக்கேன் ஆண்டவரே. ஏதோ நல்ல ஜனங்களோட இருந்து விட்டால் நான் அப்படி ஆகிவிடுவேன்னு நான் நினைக்கிறேன். துணிஞ்சு நான் வர்றேன் தெய்வ பயம் இல்லாமல். வாயிலும் கண்களிலும் செயல்களிலும் ஒரு தெய்வ பயம் இல்லை எனக்கு. ஆனாலும் துணிஞ்சு நான் இங்கே வர்றேன். ஆண்டவரே நான் அப்படி வர வேண்டாம், அப்படி வர வேண்டாம். என் வீட்டில் நீங்கள் தேவன் இருக்கிறீங்களா? என் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் என்னோட கூட இருக்கீங்களா? என்னுடைய சம்பாத்தியத்தில் நீங்கள் என் கூட இருக்கீங்களா? என் மனைவி பிள்ளைகளோடு நான் பேசுகிறதில் நீங்கள் என் கூட இருக்கீங்களா? என் சபையில் நான் சகோதர சகோதரியோடு நான் கொண்டிருக்கிற ஐக்கியத்தில் நீங்கள் என் கூட இருக்கீங்களா? என்ன கேட்குறா? எதனால் அறியப்படும்? உமக்கும் எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் என்னோட வருவது நான். நீங்கள் எங்கூட இருக்கிறது மட்டும்தான் ஆண்டவரை விசேஷம், வேறு எதுவுமே இல்லை. அதை குறித்து தான் மேன்மை பாராட்டும். என் வீட்டில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், என் வேலை ஸ்தலங்களில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு சிலர் கொஞ்சம் தெய்வ பயமற்றவர்களாக நாம் இங்கே இருக்கிறோங்க. வீட்டை பற்றியெல்லாம் யோசனை இல்லை. இங்கே சபையில் வந்து நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் நம்முடைய யோசனையாக இருக்கு. ஆழமாய் தோண்டி அஸ்திபாரம் போட்டு வீடு கட்ட அஸ்திபாரத்தை குறித்து நமக்கு அக்கறை இல்லை. ஒரு சிலருக்கு அதில் அக்கறை இல்லை. அஸ்திபாரம் அவருடைய அக்கறை எல்லாம் மேலே கடகடன்னு கட்டி மனுஷருக்கு முன்னாடி நீதிமானாய் தங்களை காட்ட, மனுஷருக்கு முன்பாக ஒரு சாட்சி. கடந்த நாட்கள் எப்படி யோசித்தேன், அந்த தீவெட்டி பற்றி வாஸ்தவம் இங்கே தான் நினைக்கிறேன். மனுஷருக்கு முன்பாக தீவெட்டி எரிக்கிறதுலேயே நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். அது கொஞ்ச நாள் அணைஞ்சு போயிடும். மனுஷருடைய சாட்சி விருதான். மனுஷர்கள் நம்மளை குறித்து புகழுகிறதும், மனுஷர்கள் நம்மளை ஒன்றும் கண்டுக்காமல் ஒரு சிலர் கண்டுக்கிறதே இல்லை. அது நமக்கு ஆபத்து. நீர் என் கூட இருக்கீங்களா? என் வீட்டில் என் கூட இருக்கீங்களா? என்னோட இருக்கணும் ஆண்டவரே. அதனால் மட்டும்தான் கிருபை என் கூட இருந்தால் மட்டும்தான் நான் விசேஷித்தவன். எதனால் நீர் என்னோடு கூட வருவதனால் அல்லவா இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நாளும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்களாக இருப்போம் ஆண்டவரே. வேற விசேஷம்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கர்த்தர் இல்லைன்னா அப்படிப்பட்ட மனுஷரோ மனுஷி விசேஷித்தவர்கள் அல்ல. கர்த்தர் இருக்காங்களா நம்ம வீட்டில்? இருக்கணும் ஆண்டவரே. நம்ம எப்படியெல்லாம் மேன்மை பாராட்டுகிறோம். பவுல் பேசுகிறார் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். சில நேரங்கள் நாம் ரொம்ப மேன்மை பாராட்டி கொண்டு ஒரு சிலர் தெய்வ பயம் இல்லாதவர்களாய் சபையில் இருக்கும். போன வாரம் நான் சொன்ன மாதிரி சபையில் அப்படியே உறவு முறைகள் கொண்டாட ஒரு மாதிரி வந்துவிட்டோம். இப்போ கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகள் என்கிற ஸ்தானத்தை விட பெரிய ஸ்தானங்களை எடுக்க முயற்சிக்கிறோம். மனுஷர்களை நம்பகமாக இழுத்துக்கொள்ள பார்க்குறோம். கிறிஸ்துவை தெரிந்தால் மட்டும்தான் கிறிஸ்துவை தெரிந்த ஒருவருக்கு சகோதரனாக இருக்க முடியும்.
இங்கே சகோதரன் சகோதரியை நாம் கூப்பிடுகிறதுக்கு காரணம், அவர்கள் கிறிஸ்துவின் சகோதரர், அதனால் எனக்கு சகோதரன். நான் கிறிஸ்துவுக்கு சகோதரனாக இருந்தால் கிறிஸ்துவுக்கு சகோதரனாக இருக்கிற ஒருவருக்கு நான் சகோதரர். கிறிஸ்துவுக்கு சகோதரியாய் ஒருவர் இருந்தால் கிறிஸ்துவுக்கு சகோதரியாக இருக்கிற ஒருவர் இன்னொருவருக்கு சகோதரி, அவ்வளோதான். வேறு அதுக்கு மேலே ஒரு பந்தமும் இல்லை. கிறிஸ்துவை தெரியலைன்னா நமக்கு எந்த சொந்தமும் நீடிக்காது. விலையேறப்பட்ட சொந்தம் பிரதர் சிஸ்டர். யார்? கிறிஸ்துவுக்கு அவர் சகோதரன், எனக்கு சகோதரன். அழியாத தேவனுக்கு சகோதரன், அந்த பந்தம் அழியாது. 4ஆம் அதிகாரம் நாம் சில நேரங்களில் எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி நாம் எழுதுகிறோம். கூடாது. நம்மளை குறித்து தேவனுக்கு எல்லாம் தெரியும். 7ஆம் வசனம், உன்னை விசேஷித்தவனாகி ஆகும்படி செய்கிறவர் யார்? 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 நம்மை தூங்குறீங்களா? நம்மை விசேஷித்தவர்களாய் செய்தது யார்? தேவன். நாம் எதையாவது பெற்றுக்கொண்டால் அது யாரால் உண்டானது? தேவனால். அப்புறம் பெற்றுக்கொள்ளாதவன் போல மேன்மை பாராட்டுகிற நீயே, நானே ஒரு பக்தி அடைஞ்சது போல மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறாய். இது தேவன் தந்தது அல்லவா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீ ரட்சிக்கப்பட்டதையா? வேற என்ன? இந்த ரட்சிப்புக்காக என்ன செய்த? இது உங்க ஈவு ஆண்டவரே, உங்க தயவு. இதுக்கு மேலே எனக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நான் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. இது உங்கள் தயவு, உங்கள் இரக்கம், உங்கள் கிருபை. தொடர்ந்து என் மேலே கிருபை ஆயிரும். அப்போஸ்தலன் அப்படி தான் நமக்கு சொல்கிறார். இப்படிப்பட்ட கிருபை பெற்ற பிள்ளைகள் இப்படி சபை கூடி இப்படி நம்ம சொன்ன மாதிரி யோசுவாவின் வஸ்திரத்தை குறித்து தர்க்கம் பண்ணிக்கிட்டு இல்லை. அழுக்கா இருக்கான்னு தெரியும். அழுக்கா இருக்கிறது தான் சொல்லணும். அது இப்படி இல்லாமல் இருந்து சொல்கிறது மாய்மாலம். அவங்ககிட்டே சொல்லணும். ஆனால் அதையே சொல்லிக்கிட்டு அலைகிறது இல்லை. முகத்தில் ஒரு கருப்பு இருக்குன்னு சொன்னால் முகத்தில் கருப்பு இருக்குன்னு சொல்கிறது தான் அன்பு. எல்லாத்தையும் போய் அவர் முகத்தில் கருப்பாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது பிசாசு. அவன் தான் குற்றம் சாட்டுகிறவன். அப்போ நாம் அப்படி வளர்ந்து பெருகி வருவர்களாக இருந்தால், சகோதரர்களுக்காக நாம் பரிந்து பேசுகிறவர்களாய், சகோதரர்களை கனப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்படி சகரியா என்ன சொல்கிறார்? யோசுவா தலையில் என்ன வைக்க சொல்கிறார்? கிரீடத்தை வைங்க. அவன் என் சகோதரன். தேவன் அவனை நீதிமானாக்கி இருக்கிறார். அவனுக்கு ஒரு கிரீடம் வச்சு அழகு பார்க்கலாமா? பொறாமை சபைக்கு அது ஆகாது. கிருபை பெற்றவர்கள், வரம் பெற்றவர்கள் சபையில் இருப்பாங்க. நமக்கு தேவன் கொடுத்த கிருபையில் நாம் அடங்கி, நமக்கு தேவன் கொடுத்த விசுவாசத்தில் பகிர்ந்து கொடுக்குற கிருபையை நாம் பகிர்ந்து கொடுத்து கொண்டு அமைதியாக சந்தோஷமாக இருப்போம். ஒரு சகோதரன் தலையில் எப்பவும் கிரீடம் வைக்கத்தான் நம்ம யோசிப்போம். அவருக்கு கிரீடம் வைத்த அழகு பார்க்கறதுல நான் சந்தோஷப்படுறவனாக இருக்கணும். ஒரு சகோதரி அப்படி கனப்படுத்தப்பட்டாங்கன்னா நான் சந்தோஷமாக இருக்கும், பொறாமல் இல்லை. அப்படின்னா நம்ம தெய்வத்தை அறியலைன்னு அர்த்தம். நமக்கு யாருக்காவது பொறாமையோ காரியங்களோட சோதிக்கப்படலாம். அந்த பொறாமை தொடர்ந்து நம்மிடத்தில் இருந்து கொண்டே இருக்குமானால் நாம் தேவனை அறியாதவர்கள். நம்ம அப்படி தான் விளைவிக்கிறோம். நம் தேவனை அறியலை, இன்னும் சொல்லப்போனால் ரட்சிக்கப்படலையோ அப்படின்னு ஒருபடி கீழே போய் நாம் ரட்சிக்கப்பட்டதை தேடும். இப்படி ஒரு ஐக்கியமும் அன்பும் உடைய மக்களாய் நாம் வாழ பழகிவிட்டார். அதே சகரியா புஸ்தகம் போன வார வாசித்த வசனத்தை திரும்ப நான் வாசிக்கிறேன். இப்படி சபையையும் தேவனையும் ஆண்டவரையே முதல்ல, அப்புறம் ஆண்டவர் கொடுத்த சபை மக்கள், இவர்களை இப்படி நாம் கனம் பண்ணி இப்படிப்பட்ட நன்மை செய்து பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதுனாலும் இப்படியெல்லாம் வாழுகிற ஒரு சபையை, ஒரு குடும்பத்தை, ஒரு சகோதரனை, ஒரு சகோதரியை வேறு எதனாலும் எந்த வேலியும் அடைத்து பாதுகாக்க ஆண்டவர் விரும்புகிறதில்ல. சில நேரங்களில் சபையில் நான் பார்க்குறத சொல்கிறேன். ஒரு சிலருக்கு வேலி சபை தான், அவங்களுடைய பாதுகாப்பே சபை தான். முடிச்சுக்கிறணும். எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு
அப்புறம் சபையில் அப்படியே தக்கற புக்கரான்னு யோசிக்கிறோம். இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. சபை மக்கள் நமக்கு வேலி இல்லைங்க, நிச்சயமாக இல்லை. பணம் நமக்கு வேலி இல்லை. நம்முடைய ஆஸ்தி நமக்கு பாதுகாப்பு அல்ல. அரசியல், இன்றைக்கி ஒரு சில அரசியல்வாதிகளோட முன்னும் பின்னும் பேசுகிறது. இங்கே கவனிங்க, அரசியல்வாதிகளோட கூட உங்களோட உறவு முன்னும் பேசுகிற பொய். இது அரசியல், இப்போ எலெக்ஷன் நேரம். உங்களுடைய மனம் எப்படி இருக்கு? அவர்கள் தான் நமக்கு சுவர். ஆட்சி மாறும், சுவரும் மாறும். ஆனால் இப்படிப்பட்ட உண்மையாய் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை 5ஆம் வசனம், நான் அவர்களுக்கு அல்லது அந்த சபைக்கு, அந்த குடும்பத்தை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன். அப்போ தேவன் சொல்கிறார், நான் அதை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவிலே மகிமையாக இருப்பேன். ஆண்டவர் மதிலாய் சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்தால் அந்த பிள்ளைகளுடைய மகிமை தேவன் மட்டும்தான் இருக்கும். தேவனே நீரே எல்லாமும் இருக்கும். அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய மகிமை அவர்களுக்கு வேற எதுவுமே மகிமை இல்லை. ஏன்னா தேவன் அவர்களுக்கு மதிலாய் சுற்றி இருக்கிறதுனால அங்கே என்ன எழுதியிருக்கு, இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன். ஒரு நல்ல கிறிஸ்தவ பிள்ளைகளாய் கவனிங்க, நல்ல கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் தேவனே உங்கள் நாமம் மகிமைப்படணும். உங்கள் மகிமை தான், வேறு எதுவும் இல்லை ஆண்டவரே. சிலுவையிலே நீ எனக்கு செய்து தான் மேன்மை, வேறு எதுவும் இல்லை ஆண்டவரே. வேறு எதை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் ஆண்டவரே. அவருக்கே சகல கனமும் மகிமையும் செலுத்துகிறதான் அவருடைய வாழ்வார்கள். அவர் வாழ்க்கை அவ்வளோ பரிசுத்தமாக இருக்க அவர்கள் ஆசைப்படுவார்கள். வாழ்க்கையினால் ஆண்டவரை மகிமைப்படுத்த, பேச்சினால், நடக்கையினால், உறவு முறைகளினால், ஐக்கியத்தினால் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும்னு ஆசைப்படுவாங்க. வீட்டில் எப்படியோ இருந்துட்டு நம்ம சிலருக்கு இன்னொரு காரியங்களை யோசிக்கலாம். சிலருடைய காரியங்கள் அர்ப்பணிப்பு இருக்காது, ஆசீர்வாதம் மட்டும் வேணும். இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி இல்லை. ஒரு தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணிக்காத ஒருவரால் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியாது. அது அர்ப்பணிக்காத ஒருவரால் இயேசுவை போல மாற முடியாதுன்னு அர்த்தம். ஆசீர்வாதம்னா பெரிய ஆசீர்வாதம் கிறிஸ்துவை போல மாறுவது. அப்போ அதை அர்ப்பணிக்காத ஒருவரால் இந்த வாழ்க்கை எவ்வளவு மெனக்கெட்டாலும் அது நடக்காது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு அர்ப்பண வாழ்வு, முழு கரையை செலுத்துகிற வாழ்வு. இவ்வளவு மண்ணு நோண்டணுமா, இவ்வளோ பணம் செலவு பண்ணி ஆழமாக அஸ்திவாரம் போடணுமா, இவ்வளோ ஆழத்தில் அஸ்திவாரம் போடணுமா, அதெல்லாம் எதுக்கு? இவங்க பார்க்க போகிறது மேலே தான். இந்த மனுஷர்கள் பார்க்க போகிறது என்னது? மேலே தான். அவங்களுக்கு என்ன அஸ்திவாரம் தெரிய போகுது? அவங்க தரைக்கு மேலே இருக்கிற வீடைத்தான் இவங்க பார்க்க போகிறாங்க. இதெல்லாம் யார் கண்டா என்று நினைக்கிற மதிகேடர்கள் அப்படியே மணல் மேலே அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிறவர்கள். மனுஷர்கள் தங்களை குறித்து நல்ல சாட்சி சொன்னதில் அப்படியே மிதந்து விட்டவர்கள். அந்த சோதனையை சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், ஒரு சூழ்நிலை வரும், ஒரு வியாதி வரும், பண பிரச்சனைகள் வரும், அன்னைக்கு வீடு சரிந்து இடிஞ்சு விடும். அன்னைக்கு எல்லாரையும் குறை சொல்லி முறுமுறுத்து குற்றம் சாட்டி எல்லாம் தவிடுபடியாக போயிடும். காரணம் அஸ்திவாரம் ஆழமாக இல்லை. எதுக்கு இவ்வளவா தோண்டி இவ்வளவெல்லாம் காரியங்களை விளக்கறையும் செலுத்தணும்? ஏன் இப்படி ஒப்புரவாகணும்? ஏன் இப்படி ராஜா சொன்ன மாதிரி ஏன் இதை கொண்டு கொடுக்கணும்? அவர் மனைவியும் சொல்லலாம் ஏமாந்துருவார். இதுக்காகத்தான் 2 பேர் வச்சுருக்காங்க கர்த்தர். பி கேர்ஃபுல். புருஷ மனைவி ஏன் தேவன் அப்படி வச்சுருக்காங்க? ஒருவர் ஏமாறலாம், சாத்தானால் வஞ்சிக்கப்படலாம், பண ஆசைக்காரனாய் போகலாம் புருஷன். வேலை 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 வேலைன்னு ஒரு சில நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்ம சபையிலையும் தான். உங்களுக்கு தான், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் கேட்கல உங்கள்கிட்ட. ஆனால் தேவனை தவிர வேலை வேலை வேலைன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தால் பிடிச்சி நிறுத்தி, கடிவாளத்தை பிடிச்சி நிறுத்தி, இது யாருக்காக? நான் செத்துட்டா உட்காருங்க, ஆண்டவர் தேடு. இப்போ நான் பார்க்குறத சொல்கிறேன். இந்த சில மதங்களில் பார்த்தீங்கன்னா இப்படி சாம்பிராணி கட்டுவாங்க. அது மாதிரி நான் பார்த்ததை சொல்கிறேங்க. பக்கா தலைகீழ பாவத்தில் விழுந்து கிடக்கிற ஒருவரை மனம் திரும்பு தம்பி, மனம் திரும்பு சகோதரான்னு சொல்கிறேன். அவர் போய் அங்கே போய் ஒரு மெசேஜ், நம்ம சகோதரர்கள் பேசுகிற மெசேஜை போட்டுட்டு அவர் கீழே இருக்கிறார்.
மேலே மாடியில் போட்டுட்டு கீழே இருக்கிறார். சாம்பிராணி போட்டாச்சு. அப்புறம் பாட்டு ஒன்று நடக்குது, நன்றி ஐயா. அது அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. அதை கேட்பார் யார்? 4 சோறு தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும்னு சொன்னால் ஏதோ மெசேஜை கேட்டுட்டா மனம் திரும்பணும்னு நினச்சிட்டு இருக்கோம். கொஞ்சம் பேர் அப்படித்தான் இருக்கிறோம். காலையில் எந்திரிச்ச உடனே சாம்பிராணி போடுற மாதிரி, கிடி 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 மணி அடித்த மாதிரி, ஏதோ ஒரு மெசேஜ் கேட்டுட்டோம், ஏதோ 2 வசனத்தை எடுத்து வாசித்தோம், நிறுத்தணும். நீ இதெல்லாம் கேட்காம இருந்தால் ரட்சிக்கப்பட்டுருவ புருஷனே. நீ இதெல்லாம் கேட்காம இருந்தால் ரட்சிக்கப்பட்டுருவ சகோதரி, என் அருமை மனைவியே. இதை நிறுத்து. இதுதான் உன்னை தூபம் காட்டி இப்படி போட்டு தூபம் காட்டுறது மாதிரி காட்டிட்டு அதுலேயே உன்னை அப்படியே மிதக்க வைக்குது. இதை நிறுத்தி ஆண்டவரிடத்தில் மனம் திரும்ப ஆழமா. நான் கண்ணார பார்த்தா சொல்கிறேங்க. நன்றி ஐயான்னு பாட்டு பாடிக்கிட்டு ஒரு உணர்வும் இல்லை, பாவ உணர்வும். உபசாரத்தில் இருந்தால் கூட உணர்வு இல்லை, பாட்டு கேட்குறமே, ஏதோ செய்தியை கேட்டுட்டோமே, சாம்பிராணி போடுற மாதிரி. இப்படி ஒரு சில வீடுகள் இருக்கு, தெய்வத்துக்கு சாம்பிராணி போடுகிறவர்கள் போல. மெசேஜ் அங்கே போட்டு விட்டுட்டு எங்கேயோ எதையோ வேலையில் அது ஓடிக்கிட்டு, அது சாம்பிராணி அப்படியே நம்மளை அப்படியே பரிசுத்தமாகிற சாம்பிராணி மறக்கிற மாதிரி. ஆழமாக மனம் திரும்பணும். மனம் திரும்பதுக்கு சொன்னால் நம்ம செய்தி கேட்க சொல்லலை, கேட்கறது நல்லது. ஆனால் நான் விளக்குறையை செலுத்தணும்ல. ஆழமாய் தோண்டி அஸ்திவாரத்தை போட்டு கட்டிலாம் இடிச்சு போகும். ஒரு பெண் இடித்து தள்ளி விடுவாள். மனைவி அல்லாத ஒரு ஸ்திரீ தவிடுபடி ஆக்கி விடுவாள். ஆழமா ஆரம்பத்திலிருந்தே வாலிப பிள்ளைய வாலிப பையனா இருக்கிற காலங்கள்ல இருந்தே பாலி இச்சைக்கு விலைக்கு ஓடலைன்னா கல்யாணம் ஆன பிறகு அதுல தான் வீழ்ச்சியும் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி பாலி இச்சையெல்லாம் ஏனோ தானோன்னு நம்ம நடக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா கல்யாணம் ஆன பிறகு அதுல தான் குறிய, அதுல தான் வீழ்ச்சியும் இருக்கும். ஆழமாய் தோண்டி அஸ்திவாரம் போடல. ஒரு சில பாவங்களுக்கு பல ஸ்டெப்புகள். கோபப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்றது வேற விஷயம். கோபப்படுறத ஒரு 5 கிலோமீட்டர் திட்டம் பண்ணி வந்து போய் இன்னைக்கு அருவாளை எடுத்துன்னு அந்த மாதிரிலாம் நம்ம யாரும் திட்டம் பண்ணுறதில்ல. வந்த உடனே களைப்பில் வெயிலில் அப்படியே வேர்வை வந்திருக்கும் போது ஏன் இவ்வளோ லேட்டுன்னு கேட்ட உடனே உனக்கு இதே தான் வேலையானு ஒருத்தர் சொல்லிட்டார். நான் அதை விட அப்படி சொல்லணும்னு சொல்லலை, கோபந்தான். ஆனால் விவசாரம் இப்படியா நடந்துச்சு? திடீர்னு ஒரு திருட்டு திடீர்னு குடிக்கிறது திடீர்னு நடக்குமா? அதுக்கு எத்தனையோ ப்ராசஸ் ஸ்டெப் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி போய் நாம் விழுகிறோம் என்றால் நம்ம ஆரம்பத்திலேயே ஆழமாய் மனம் திரும்பலை, ஆழமாய் தோண்டி அஸ்திவாரம் போடலை. ஒரு சிலர் இங்கே ஆழமாய் தோண்டி நம்ம அஸ்திவாரம் போடாதவர்களாய் மணல் மேலே வீடு கட்டி மனுஷருக்கு முன்பாகவே குனிந்து குனிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் கிருபையாய் இருக்கிறார், இன்னும் இடிஞ்சு விழ அனுமதிக்காமல். பெரும் வெள்ளத்தையும் பெரும் காற்றையும் அவர் அனுமதிக்காமல் இருக்கிறார். அவர் அனுமதித்தால் பெருவெள்ளமும் பெருங்காற்றும் வந்தால் வீடு என்ன செய்யும்? விடிஞ்சு மடமடன்னு விழுந்துடும். ஆழமாய் நம் மனம் திரும்பிவிடும். ஆண்டவர் தான் நமக்கு துணையாக இருக்கிறார், அக்கினி மதிலாக இருக்கிறார். அவர் தான் நம்முடைய பாதுகாப்பு. அது போதும் ஆண்டவரேன்னு இருக்கணும். அதே அதிகாரத்தில் எழுதியிருக்கு, போன வாரம் சொன்ன மாதிரி, உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் கருவிழியை தொடுகிறேன். இப்படி சபையில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இரக்கமாய் தாழ்மையாய் அன்பாய் சகோதர சிநேகம் பெருமையற்று ஏதோ நான் விசேஷித்தவன் என்று இருதயத்தில் எண்ணாமல், ஆண்டவரே ஒருவருக்கொருவர் நான் நன்மை செய்ய அழைக்கப்பட்டவன், மிகுந்த நன்றியாக இருக்கு, இரக்கம் பற்றவன் வந்திருக்கிறேன், தயவு பற்றவன் இந்த காலையில் இங்கே வந்திருக்க. ஆண்டவரே என்னை போல பாவி யாரும் இங்கே இல்லை, நான் ஒருவன் தான் பாவி இங்கே வந்து நிற்கிறேன், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே என்று எல்லாரும் எழுந்துருன்னா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எழுந்திருக்கிறது நான் சொல்ல, ஒவ்வொருவரும் நான் தான் பாவி ஆண்டவரே, ராஜா இல்லை, அருணாசலம் இல்லை, எவரையும் பற்றி நான் நினைக்கல. இந்த சபையில் இப்போ வந்திருக்கிற மக்களில் ரொம்ப மோசமான பாவினா நான் தான். எனக்கு கிருபை கிடைத்ததே அப்படின்னு எல்லாரும் சொன்னால் எப்படி இருக்கும்? ஆராதனை அது எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஆராதனை மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். நம்ம சொல்ல உணர்வை சொல்லுது. நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு ஏதாவது கொடுத்து வச்சோமா?
எதையாவது உன்னை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை நம்ம கொடுத்து வச்சோமா? சபை கூடி வர நமக்கு கிருபை செய்திருக்கிறது. அவரை அறிய தேவன் மனக்கண்ணை திறந்திருக்கிற தயவுனால் என் மேல கிருபையாயிரும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் மேல் கிருபையாயிரும், என்னை சுற்றி வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். அப்படி நாம் சந்தோஷமாய் வாழலாம். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் புஸ்தகம் நம்ம வாசித்தமே அதே புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை நீடிய பொறுமையினால் நாம் சுதந்திரிப்படாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. இப்படிதான் அந்த வேதம் சொல்லிக்கிட்டே வருது. நமக்கு முன் 18ஆம் வசனம், நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையாகிய இயேசுவை பற்றி கொள்ளும்படிக்கு. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கை என்ன? இயேசு, அவர் வாழ்ந்த வாழ்க்கை தான் நம்முடைய நம்பிக்கை. ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். எப்படி செய்தார்? ஆணையினாலே, ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ என் பிள்ளை, உன் பாவங்களை நான் நினைக்க மாட்டேன், உன் பாவங்கள் கடலின் ஆழத்தில் போடப்பட்டுடுது, நம்பணும் தைரியமாய். ஒரு ஆணையினால் அதை ஸ்திரப்படுத்தினார் ஆண்டவர். அந்த ஸ்திரப்படுத்தின ஆணையை நம்பி அடைக்கலம் அவரிடத்தில் ஓடி வந்த நமக்கு நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவாயினும் பொய்யுரையாத தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரப்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த ஆண்டவர். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. நம்முடைய நங்கூரம் அங்கே திரைக்கு அந்த பக்கம் விழுந்திருக்கிறது. நங்கூரம் இங்கே இல்லை. நம்முடைய நங்கூரம் கிறிஸ்து எங்கே திரைக்கு அந்த பக்கம் பிதாவினிடத்தில் இருக்கிறாரோ அங்கே நம்முடைய நங்கூரம் போய் விழுந்திருக்கிறது. அது அசையாது, ஒருபோதும் அசையாது. நங்கூரமாய் இருக்கிறது. நமக்கு முன்னோடியானவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள்ளே முன்னே போயிருக்கிறார். திரையை கிழித்து அங்கே பிதாவின் சமூகத்தில் நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை நமக்காய் பரிந்து பேச ஒருவர் இருக்கிறாரே என்று அங்கே போய் நம்முடைய நங்கூரம் விழுந்திருக்கிறது. இல்லையா? தொடர்ந்து ஆண்டவரை விசுவாசிப்போம். ஆண்டவர் நமக்கு நல்ல கிருபை தருவார். ஆமாம். கேட்ட ஆண்டவருடைய எல்லா நல்ல வார்த்தைகளுக்காகவும் நானும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, என்னுடைய இதயத்திலும் ஐயாவே ஆண்டவர் பேசின காரியங்கள் மூலமாக நான் உணர்வடைந்திருக்கேன். நாம் கேட்டோம் எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம், உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை ஆண்டவர் ஒரு காலம் மறக்க மாட்டார். நாம் மாத்திரம் அதுக்கு அடுத்த வசனத்தில் கேட்டது போல அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் நாம் சுதந்திரிக்கிறவர்களாக நாம் பின்பற்றணும். இதை அப்படியே வச்சுக்கிட்டு எரேமியா புத்தகம் 48ஆம் அதிகாரம், இங்கே ஒரு வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசி கடுமையாக சொல்கிறார். நாம் அசதியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்கிறோம். 940ஆம் பக்கம் 10ஆம் வசனம் 48:10, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். இது கர்த்தருடைய வேலைன்னா நாம் சபையில் கூட்டி பெருக்கி சமைச்சு ஆகாரம் செய்வது அந்த வேலை இல்லை. ஆண்டவரே, நான் கர்த்தருக்கு செய்கிற என்னுடைய அந்தரங்க வேலையிலே உண்மையாக இருந்து நான் கீழ்ப்படிந்து ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தோடே வாழ எனக்கு உதவி செய்யுங்க. நம்முடைய இதயத்தில் பிரதர் சொல்லும்போது ரொம்ப வருத்தமான காரியங்கள் தான். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போகுது. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் எனக்கு என் பிள்ளைகள் பயப்படாமல் போனால் நான் எவ்வளோ வருத்தப்படுவேன். என்னடா இவ்வளோ சொல்லி என்னுடைய பிள்ளைகள் எனக்கு பயப்படாமல் இருக்காங்களேன்னு சொல்லி மிகவும் ஆழமான துக்கம் உண்டாகும். அதைவிட பன்மடங்காய் பிதா நமக்காக வருத்தப்படுறாருங்க. நாம் தொடர்ந்து இந்த பூமியிலே ஆண்டவருக்குன்னு வாழும்போது ஆண்டவரே நாம் மகிமைப்படுத்த மாத்திரம் தான் நமக்கு தெரியணும். ஆண்டவரே, நான் பாவம் செய்யக்கூடாது. ஆண்டவரே, நான் உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்தமான மனுஷி குடும்பம். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாக வாழும்படி எங்களை அழைத்திருக்கீங்க. ஆண்டவரே, அதை நாங்கள் உறுதிப்படுத்த உதவி செய்யுங்க அப்படின்னு நம்முடைய வீடுகளிலும் வேலை ஸ்தலங்களிலும் நாம் எப்பொழுதும் ஆண்டவரை முன்பாக வைத்து வாழ பழகணுங்க. நாம் இப்படி மெய்யாகவே ஆண்டவர் நம்மை சுற்றி வேலி அடைச்சிருக்கிறாங்கிற நம்பிக்கையெல்லாம் தான் நாம் பயப்பட மாட்டோம். அவங்க யோசுவாவுக்கு சொன்னது போல, உன்னை சுற்றி தேவனுடைய ஆவியான ஒரு அக்கினி மதிலாக இருக்கிறாரு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனால்
ஏற்கனவே சாத்தானுக்கு தெரியுது தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் வேலி அடித்து பாதுகாக்கிறான்னு சாத்தானுக்கு தெரியுது, ஆனால் நமக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது என்னுடைய நன்மைக்கு எதுவாக நடத்துறீங்க ஆண்டவரே, நான் விசுவாசித்து வாழ உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி போகணும். எப்பொழுதுமே நாம் தைரியமாக வாழ பழகணும். ஆண்டவரே, அசதியாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு உங்களுடைய ஆவியை தாரும், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தாங்க ஆண்டவரே, இந்த வாழ்க்கையை என்னாலே ஆகும் என்று எண்ணுவதற்கு ஒன்றுமில்லை, அவருடைய ஆவியை கொடுத்தால் மாத்திரம்தான் இது ஆகும் அப்படி சொல்லி நாம் ஆண்டவருக்கு அடிமையிலாக வாழ நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது மெய்யாகவே நாம் இந்த வாழ்க்கையை நாம் ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நான் கடந்த நாள் ஒரே ஒரு வசனம் எனக்கு மிகவும் கடுமையாக என் இருதயத்தை பாதித்தது. 1 பேதுரு புஸ்தகம் நம்ம படித்தோம்ல, இப்போ 1 பேதுரு புஸ்தகம் பக்கம் 322. நான் நிறைய காரியங்கள் நம்ம கேட்டாலும் 3ஆம் வசனம், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளதுமின்றி, அதில் ஒரு கமா போட்டிருக்கு. 4வது வசனம், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. நான் அந்த ஒரு வசனம் மாத்திரம் தாங்க படித்தேன். இச்சையினாலே இந்த உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி. முதல்ல நாம் தப்பித்து கொள்கிற வழியை பார்க்கணும். ஆண்டவரே, இந்த உலகம் இச்சைக்கு ஆண்டவரே, எவனை விழுங்கலாம் என்று சாத்தான வகை தேடி சுற்றித் திரிகிறான். இந்த இச்சைக்கு நான் தப்புனாதான் நான் அடுத்து கீழே வருகிற ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். ஆண்டவரே, அதை நான் விட்டுட்டு இச்சையில் நான் விழுந்து கண்களின் இச்சை, மாம்சத்தின் பெருமை, ஜீவனத்துக்கு உண்டான காரியங்கள் நான் இதையே சிந்திச்சோன்னா கண்டிப்பாக நாம் சாத்தானுடைய கண்ணிலே விழ ஏதுவாக இருப்போங்க. இப்படி நாம் இச்சையினால் உண்டாகும் கேட்டுக்கு நாம் தப்புனா திவ்ய சுபாவத்திற்கு மெய்யாகவே நாம் பங்காளிகளாக ஆக முடியும். இப்படி நமக்கு அருமையான வாக்குத்தத்தங்கள் இருக்குது. நாம் மாத்திரம் எப்பொழுதுமே ஆண்டவரை சார்ந்து நாம் வாழணும். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவராகிய இயேசு வேலை எடுத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறாருங்க. யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். நாம் சூழ்நிலையை கண்டு நாம் பயப்பட வேண்டாம். ஆண்டவரே, என்னை நீங்கள் பாதுகாக்க போதுமானவர் என்று நாம் விசுவாசிக்கணும். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். அங்கே சாத்தான் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான் பாருங்க. 9ஆம் வசனம். யோபு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சாத்தான் கர்த்தருக்கு பிரயுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? முதல்ல போய் சாத்தான் செய்கிற முதல் குற்றம், ஆண்டவரே, யோபு உன்னை சும்மா உங்களை சேவிக்கல, நீங்கள் அவனுக்கு யோபுக்கு பாதுகாப்பாய் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைச்சிருக்கீங்க. அதனால அவன் விசுவாசமாக நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு சொல்லி வாழ்ந்திருக்கான். ஆண்டவரே, நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பிரித்து பாருங்கன்னு சொல்கிறான். ஆண்டவர் அனுமதிக்கிறாருங்க. இப்படி நம்மளோட வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கும் பொழுது, சூழ்நிலையில் அனுமதிக்கும் போது நாம் தைரியமாய், ஆண்டவரே, நான் என்னை ஒப்பு கொடுத்து வாழ உதவி செய்யுங்க. அந்த யோபுவை குறித்து ஆண்டவர் 2 முறை சொல்கிறாரு. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன். தேவனுக்கு பயந்து அப்படின்னா மெய்யாகவே நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே ஆழமாய் உண்டாகணும். சங்கீத புஸ்தகம் 51. அங்கே தாவீதை நாத்தான் வந்து கண்டிக்கிறாருங்க. சங்கீதம் 51. தாவீதில் வந்து சொல்கிறார் காரியங்களாம். அவனோட காரியங்கள் நமக்கு தெரியும். சொன்ன உடனே இந்த 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் உள்ள சம்பவத்தை கொண்டு காட்டுறாரு. காட்டின உடனே அவன் உணர்வடைகிறான். உணர்வடைஞ்சு பாவத்தை அறிக்கையிடுறாரு. பாவத்தை அறிக்கையிட்டு பேசிக்கிட்டார். நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தால் இதோ உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்திலே ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் வசனம், தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உன் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ஆண்டவரே, என்னை தள்ளி போட்டுறாதீங்க. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து போட்டுறாதீங்க. மெய்யாகவே ஆண்டவரை உணர்ந்து ஆண்டவரை தேடி ஒரு மனுஷன் மூலமாய் காரியங்களை தப்புன்னு உணர்ந்தவனே அவன் சொல்கிற அறிக்கையை பாருங்க. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை விட்டு என்னை விட்டு தள்ளாமலும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து போடாமலும் இரும். உமது இரட்சணத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். அவனுடைய ஜெபமும் வேண்டுதலும் ஆண்டவரை நோக்கி இப்படி தாங்க இருக்கணும்.
ஆண்டவரே என்னை நீங்கள் தள்ளிடாதீங்க ஆண்டவரே, என்னுடைய எந்த நீதி நிமித்தமும் நீங்கள் என்னை தேடி வரல ஆண்டவரே. நம்ம கேட்டது போல ஆண்டவரே, ஞானமில்லாதவனாய், பைத்தியக்காரனாய், உலகத்தால் ஒதுக்கப்பட்ட மனுஷனாய், விலாசமில்லாதவனாய் இருந்த எனக்கு நீர் தகப்பனாயும் சகோதரனாயும் தெய்வமாயும் வந்தீங்களே ஆண்டவரே, உண்மை நான் கனம் பண்ணிட எனக்கு அருள் செய்யுங்க ஆண்டவரே. இந்த வாழ்க்கை எங்களால் ஆகாது, உம்மாலே ஆகும் அப்படின்னு நாம் சொல்லி நாம் ஆண்டவரிலே நிலைச்சிருக்க பழகணும். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், யோவான் 8ஆம் அதிகாரம் பக்கம் 138. அங்கே ஆண்டவர் பேசிக்கிட்டு வர்றார். 26ஆம் வசனம், நான் அவரிடத்தில் கேட்டவைகளை உலகத்துக்கு சொல்கிறேன் என்றார். பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனித்தையே இருக்க விடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த சகோதரர்களை நோக்கி யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். இப்படி நாம் ஆண்டவரை நிலைத்திருந்து அந்த சத்தியமாக இயேசுவை நாம் அறிந்தா போதுங்க. நம்முடைய அறியாமல் உள்ள காலங்களில் செய்த தவறு, நாம் நேற்று வரையில் செய்த தவறை கூட ஆண்டவர் மன்னித்து நம்மளை விடுதலை பண்ணுவார். சாத்தான் நம்மளை குற்றப்படுத்த அவன் முகாந்தரம் தேடிக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் நமக்கு ஆதரவாய் பிதாவிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்னொரு வார்த்தையை நாம் கற்றுக்கிறோம். பழைய ஏற்பாடு மீகா புத்தகம், மீகா 1080ஆம் பக்கம், மீகா 7ஆம் அதிகாரம் அங்கே 5ஆம் வசனத்திலிருந்து படிச்சுட்டே வந்து, எச்சரிக்கையாயிரு, மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே அப்படின்னு சொல்லிட்டு, நானும் வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இப்படி நம்முடைய இருதயத்தின் நாம் விழுந்தாலும் எழுந்திருப்போனா, ஏதோ அன்னன்னைக்கு டெய்லி நாம் பாவம் செய்து விழுந்து விழுந்து ஆண்டவரே என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறது அந்த எழுந்திருத்தல் கிடையாது. ஆண்டவரே, நான் அறியாமலும் தெரியாமலும் எனக்கு பாவனும் காரியங்களை புரியாமலும் செஞ்சுட்டு ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி நாம் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். இப்படி ஆண்டவர் நமக்கு ஒன்று செய்திருக்கிறார். நாம் ஆதியிலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் ஒரு மிருகத்தை அடித்து அந்த தோலை கொண்டு வந்து அவங்களுக்கு உடையாய் உடுத்துறது போல உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசுவை தேவன் பிதா பலியாய் ஒப்பு கொடுத்துருக்காருங்க. பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார். உங்களுடைய நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க ஆண்டவராக இயேசு பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்ட அந்த ஆண்டவருக்கு நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தை உமக்கு சிவபலியாக ஒப்பு கொடுக்கிறேன் என்ற அந்தரங்க வாழ்க்கையிலே மறைந்திருக்கிற பாவங்களை அறிக்கையிட்டு மணந்திருக்கிற ஆண்டவரே, நான் ஆதியிலே செய்த கிரியிலே செய்ய எனக்கு உதவி செய்யுங்க, உத்தமனாக இருக்க உதவி செய்யுங்க, நேர்மையாக நடக்க உதவி செய்யுங்க. நான் எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் ஆண்டவரே சாதகமாக இருக்க உதவி செய்யுங்க, அவருக்கு நம்பிக்கையை பெருக பண்ணுகிற சகோதரனாக இருக்க உதவி செய்யுங்க. இப்படி நம்முடைய சின்ன சின்ன காரியங்கள் நாம் தேவனுக்கு முன்பாய் உண்மையாக இருந்தால் போதுங்க. மெய்யாகவே தேவன் நமக்கு இப்படி தேடுகிற நம்மை தேவன் ஒரு காலம் தள்ளவே மாட்டாருங்க. இப்படி ஆண்டவரை தேடும் பொழுது அங்கே தாவீது சொல்கிறது இப்படி தான், அவன் பாவம் செஞ்சவனே நேர்மையாக அறிக்கையிட்டு, ஆண்டவரே உமக்கு விரோதமாய் அவன் பாவம் செய்தேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னிடத்துல உள்ள பரிசுத்த ஆவியை எடுத்து போட்டு விடாதீங்க, ஒரு உணர்வுள்ள ஆவி, உற்சாகமுள்ள ஆவி என்னை விட்டு நீங்கள் எடுத்து போட்டுட்டீங்கன்னா இந்த பூமியில் என்னால் வாழவே முடியாத ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி கதறாருங்க. அவருடைய கதறலை கேட்டு தான் பிதா அவருக்கு அதுக்கு அடுத்த காரியங்களை அனுமதிக்கிறார். அருமையாய் தன்னுடைய ஆயுசு நாட்கள் முழுக்க தாவீது வாழ்ந்து சாகிறாரு. இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே தீர்க்காயுசையும் நல்ல நிலைமையும் நாம் அடைய தேவனே சார்ந்து வாழ பழகணும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவனாகில் அவன் மேல், அவனுடைய ஆத்மா மேல் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் போயிடும். ஆண்டவரே, நான் விசுவாச வார்த்தையில் கேட்கிறேன், தொடர்ந்து நான் உம்முடைய நிலைத்திருக்க, உம்முடைய சத்தியத்தை அறிய, ஆண்டவரே நான் இப்படி விடுதலையாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் இப்படி ஆண்டவரத்தில் வரும்பொழுது இந்த உலகத்திலே உண்டான அந்த இச்சையினாலே உண்டாகிற கேட்டுக்கு நாம் தப்பித்து கொள்ள முடியும். இப்படி நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருக்கு
பயந்து வாழ்ந்தா போதுங்க. நாம் பயப்பட மாட்டோம். நான் அப்படிதான். அதுதான் ஒன்று. சுயாதீனம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எல்லாத்தையுமே நம்ம சுயாதீனமாக எடுத்துறோம். நானும் கடந்த நாளில் அநேக தவறுகளை செய்து என்னோட இருதயத்தில் ஆழமாய், ஆண்டவரே நான் நான் பதிலுக்கு அப்படி செய்திருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி என் ஆண்டவரத்தில் நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன். நான் கேட்க வேண்டியவங்கள்ட்ட கேட்டுடுறேன். கேட்கணும். ஏன்னா எனக்கு நேற்று ராத்திரி தான் எனக்கு அந்த உணர்வை தேவன் கொடுத்தார். அவங்க ஒன்று செஞ்சாங்கன்னு நீ இப்படி செய்தியே, இப்போ அடுத்தவங்க செய்யும் போது உனக்கு கஷ்டமாக தெரியுதே சகோதரா, உன்னை நான் உணர்த்த தான் நான் இப்படி அனுமதின்னு சொல்லி ஆண்டவர் இப்படி எனக்கு காரியங்கள் உணர்த்தி, சுயாதீனம் என்ற காரியங்களை நாம் தவறாக எடுத்துக்கூடாதுங்க. ஆண்டவரே அது நல்லதில்லை, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கும் போது அந்த அதிகாரத்துக்கு கீழாக இருக்க எனக்கு என்னுடைய ஆவி ஒத்து வர மாட்டேங்குது. அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படி உதவி செய்யுங்க. புருஷன் மனைவிக்கும் புருஷன் மனைவிக்கும் மனைவி புருஷனுக்கும் அடங்கி வாழ்ந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒருவருடைய குறைகளை ஒருவருக்கு சொல்லி ஏற்றுக்கொண்டு மனத்தாழ்மையாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவரை இதை விட்டுட்டு நான் புருஷா நான் சம்பாதிக்கிறேன், நீ எனக்கு கீழ்ப்படின்னு சொல்லி நான் இப்படி அடிமைப்படுத்தக்கூடாது. அப்படி நான் கடந்த நாள் உணர்த்தப்பட்டு இப்படி சுயாதீனங்கிற அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம பிடிச்சிக்கிட்டு அதுவே நம்மை பாழான கிணத்துல தள்ளிடும். இப்படி இருக்கிற நாம் இப்படியெல்லாம் சுயாதீனமாக இருந்தோம்னா நம்ம ஆண்டவருக்கு பயப்படுறது தான் நம்ம நிச்சயப்படுத்திக் கொள்ள முடியும். அந்த 2 கல்லனை சிலுவையில் அறையிறாங்க. லூக்கா 23ஆம் அதிகாரத்தில். இதை மாத்திரம் நான் சொல்லிட்டு போயிடுறேன். 23ஆம் அதிகாரம் பக்கம் 120. சாரி, 23ஆம் அதிகாரம். அங்கே இயேசுவை சிலுவையில் அறையிறாங்க. 40ஆம் வசனம். அதுக்கு மேலேருந்து படிக்கிறான். 39லேருந்து படிக்கிறான். சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கோ என்று அவரை இழந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கணிக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? ஒரு கல்லனுக்கு இருந்த ஞானம் நமக்கு இல்லைங்க. கல்லன் இயேசுவை எப்போ பார்த்தாருன்னு தெரியாது. ஆனால் இயேசுவை குறித்து அந்த கல்லன் பார்த்து மனம் திரும்பி அவருடைய வார்த்தைகள் எப்படி அருமையாக இருக்கு. நாம் இப்படி இந்த ஆக்கணைக்கு உட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு, அந்த வார்த்தையை நீங்கள் நல்லபடி அவனை கடுப்பாக பேசுகிறான். நீனும் நானும் செய்த அக்கிரமத்துக்கு நம்ம ஆண்டவர் நமக்கு சிலுவையில் அப்படி சாக கொடுத்துருக்காரு. இந்த ராஜா தேவனை அனுமதிச்சு இந்த ராஜா மூலமாக சாக போகிற இந்த நேரத்திலையும் உனக்கு பயம் இல்லையா? அப்புறாணையான அந்த மனுஷன், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவன், அவர் சாக போகிறாரே, அவர்கிட்ட பண்ணி இப்படி பரியாசம் பண்ணி இறங்கி வா அப்படி இப்படிங்கிற தெய்வ பயமில்லாமல் நீ வாழ்கிறேன்னு சொல்லி அவனை கடிந்து கொள்கிறாங்க. ஆண்டவருடைய இருதயத்தின் விசுவாசத்தை பார்த்து தான் காரியங்கள் செய்கிறார். இப்படி நம்மளோட வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம், ஆண்டவரே நான் என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில் பயந்துடுறேன், ஆண்டவரே நீங்கள் என்னோடய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நான் அறிந்து ஒவ்வொரு நாளும் வாழ எனக்கு உதவி செய்யுங்க அப்படி என்று சொல்லி நாம் ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிச்சோம்னு வச்சுங்க. ஆண்டவர் நம்ம எப்படி நடத்துவாருங்கிறத நான் சொல்கிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் பக்கம் 896. எல்லாவற்றையும் பார்க்கிலும் 9ஆம் வசனம், இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி. அருமையாய் ஆவியானவர் எழுதியிருக்கிறாங்க. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும், ஒவ்வொரு சகோதரனுக்கும், ஒவ்வொரு சகோதரிக்கும் அவர்களுடைய வழிகளுக்கும் அவர்களுடைய செய்கைகளின் பலன்களுக்கும் தக்க சன்மானத்தை தேவன் கொடுப்பாருங்க. தக்க பரிசை தேவன் கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாயிருக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை சோதித்து அறிகிற தேவன். அதனால தான் அந்த கள்ளன் நேர்மையாக ஆண்டவருக்கு பயந்து, ஆண்டவரே நான் செய்த காரியங்களுக்கு நான் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறேன், இது எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. நீ இன்றே என்னோடய கூட இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் அவனுடைய கரத்தை பிடிச்சி தூக்கிட்டு போயிடுறாருங்க. இப்படி நம்மளோட வாழ்க்கையில் தேவன் அநேக அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் செய்ய நாமே தடையாக இருக்கலாமல் இந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக்குள் நாம் அசதியாக இருக்கக்கூடாது. உற்சாகமாக நாம் தேவனை தேடுவோம். தொடர்ந்து தேவன் நம்மையும் நம் வீட்டையும் நம் குடும்பத்தையும் சுற்றி வேலை அடிச்சிருக்காருங்க. பயமே இல்லை நமக்கு. நாம் பயப்படாமல் அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வார். நானும் தேவன் பேசின எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். யோவான்
5ஆம் அதிகாரம். யோவான் 4 அதிகாரம் 22 வாசிக்கிறேன். நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். இது கொஞ்சம் கடைசி இந்த தமிழ் மொழிபெயர்ப்பில் கொஞ்சம் அது மாறி இருக்கு. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படிக்கு அப்படின்றத ஆங்கில மொழிபெயர்ப்பில் பார்த்து பிதா ஒருத்தவங்களை தேடுறாருன்னா எப்படிப்பட்டவர்களை தேடுறாருன்னா தன்னை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவங்க யாருன்னா இருக்காங்களா, அப்படிதான் பிதா தேடுறாங்க. சகோதரர்களுக்கு கேட்ட நிறைய வார்த்தைகள் எனக்கு நான் அப்படி தான் உணர்த்தப்பட்டேன். இன்றைக்கி நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்க அதை புரிஞ்சு கொள்ளலை. பல கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷமாக அவங்க புரிஞ்சிக்கலை. ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு சிலர் தான். அவங்க சரி எல்லாரும் புரிஞ்சிக்காதனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா புறஜாதியாரியாக நமக்கு அந்த வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஏன்னா பிரதர் காலையில் நம்ம வாசிக்கப்பது என்ன இது யாத்ராகமத்தில் ஒரு வார்த்தை சொன்னாங்க பிரதர். இது யாத்ராகமத்துக்கு முன்னாடி 1 குழந்தையர் எடுத்துக்கங்க. 1 குழந்தையர் பார்த்துட்டு நம்ம 1 குழந்தையர் 10ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்தில் வழி நடத்தி வர பார்த்து அவங்களுக்கு கேட்டது எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சது. 1 குழந்தையர் 10:1 நீங்கள் 5 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அங்கே சொல்லுவாங்க. நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழே இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கவில்லை, ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இது கீழே அவங்க சொல்ல பார்த்து இது நமக்கு எச்சரிப்பாக இருக்குன்னு சொல்லுது. இப்போது அவங்க ஞானஸ்தானம் எடுக்கலையான்னு கேட்டால் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அவங்க தேவனால் வழி நடத்தப்படலையா கேட்டாங்க, வழி நடத்தப்பட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனால் அவங்க மேலே தேவன் பிரியமாக இல்லை. எதனால் பிரியமாக இல்லை அப்படின்னா அவங்க தேவனை விசுவாசிக்கலை. நாம் இன்னைக்கு சபைக்கு நம்ம வரலாம், தேவன் நம்மளோட வாழ்க்கையில் ஏதாவது நம்மளோட தேவைகளை சந்திக்கலாம். ஒருவேளை நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், ஆவியின் வரங்களை கூட பெற்றிருக்கலாம். ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், ஆவியின் வரங்களை பெற்றிருக்கலாம், நான் சின்ன சின்ன ஊழியங்களை செய்யலாம், இல்லை நான் வேதத்தை வாசிக்கலாம், நான் நிறைய காரியம் பண்ணலாம். அதெல்லாம் அவங்க பண்ணாங்க. ஆனால் அவங்க அதிகமான பேரெடுத்தல் தேவன் பிரியமாக இல்லை அப்படின்னு இருக்கு. தேவன் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார் மேலே பிரியமாக இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார் மேலே பிரியமாக இருக்கக்கூடாதுன்னா தேவன் விரும்பலை. அவங்க முழுக்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா தேவனுடைய இருதயத்தை அவங்க புரிஞ்சிக்கல. ஆனால் அதை மோசையை புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ எடுங்க யாத்திராகமம் 33 நீங்கள் எடுத்துக்கோங்க. இஸ்ரவேலர்களுக்கு விளங்காதது மோசேக்கு ஒரு காரியம் விளங்கிடுச்சு அவருக்கு. யாத்திராகமம் 33 அவங்க கேட்கறதெல்லாம் என்ன கேட்டாங்கன்னா, எங்களுக்கு சாப்பாடு இல்லை. நீங்கள் போய் சங்கீதம் 78, 105 இதெல்லாம் நீங்கள் போய் படித்து பாருங்கள். அவங்க கேட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தேவனை மட்டுப்படுத்தினார்கள் இருக்குது சங்கீதம் 78. இப்போது அப்படிலாம் நடந்து வருகிற சூழ்நிலை மோசையை மட்டும் என்ன கேட்குறாருன்னா 33 நம்ம வாசிச்சோம்ல, அவங்க கேட்குறாங்க. நீங்கள் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டதில் என்ன கேட்டாங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, நீ போப்பா, நீங்கள் போய் படித்து பாருங்கள், நீங்கள் போப்பா, உங்ககிட்ட உடன்படிக்கை பெட்டி இருக்குது, உடன்படிக்கை பெட்டி இருக்குது, பிரதான ஆசாரி இருக்கிறாரு, மேகஸ்தம்பம் இருக்குது, அக்னி ஸ்தம்பம் இருக்குது, நீ போன்றுவார்.
ஆனால் மோசே அந்த டைமில் என்ன சொல்லுவாருன்னா, இல்லை ஆண்டவரே நான் போக மாட்டேன். நீங்கள் என் கூட வரலன்னா, உங்கள் சமூகம் என் கூட வரலன்னா நான் போக மாட்டேன். இன்னைக்கு நான் ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, ஆண்டவரே நான் சபைக்கு போகிறதுனால நான் திருப்தி அடைய மாட்டேன், வேத வாசிக்கிறதுனால திருப்தி அடைய மாட்டேன், மூப்பருங்க என்னை மதிக்கிறதுனால திருப்தி அடைய மாட்டேன், நான் ஏதோ ஒரு ஊழியம் பண்ணுறதுனால திருப்தி அடைய மாட்டேன். உங்களுடைய பிரச்சனை எனக்கு இல்லைன்னா இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம் ஆண்டவரே. அப்படிதான் கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட. இஸ்ரவேல் ஜனங்க அதிலே திருப்தி அடைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு தேவ பிரசன்னம் முக்கியம் இல்லை, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுறது முக்கியம் இல்லை. அவங்களுக்கு வேண்டியதில் என்ன வேண்டியன்னா, அவங்களுக்கு வேண்டியது ஒரு பிரசங்கம். ஏதோ அவங்க காயப்பட பார்த்து அவங்களுக்கு வேண்டிய ஒரு 4 ஆறுதலான வார்த்தை, அதிலே திருப்தி ஆயிடுறாங்க. சில சகோதரங்க என்கிட்ட வந்து கேட்குறாங்க, பிரதர் நீங்கள் சொல்கிற காரியங்களாம், சில காரியங்கள்லாம் வந்து சபையில் சொல்கிற காரியங்கள், நீங்கள் சொல்கிற காரியங்களாம் வந்து எங்களுக்கு அது அசாத்தியமாக இருக்குது, எப்படி பிரதர் அது இதாகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, பிரதர் அதை வந்து உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் மட்டும்தான் பிரதர் உங்களுக்கு விளங்கும். அது உங்களுக்கு சபை போதும், சபையில் உள்ள மூப்பர்களோட மதிப்பு போதும், இல்லை வந்து சபையில் ஏதாவது ஒரு வேலை செய்கிறது போதும், நான் ஏதாவது ஏதோ கஷ்டப்பட பார்த்து சோகப்பட பார்த்து ஏதாவது ஒரு சகோதரன் வந்து ஒரு 4 வார்த்தை ஆறுதலாக சொன்னால் போதும் அப்படின்னா இந்த வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படியே தான் தொடரும். மோசேக்கு அதை குறிச்சிலாம் திருப்தி அடையவே இல்லை. நீ போப்பான்ட்டாரு. நீங்கள் போய் படித்து பாருங்க. உன் கூட வந்து உடன்படிக்கை பெட்டி இருக்கு, பிரதான ஆசாரியம் ஆரோன் இருக்கிறான், அவனோட பிள்ளை இருக்கு, எல்லாம் இருக்கு. கூட்ட இஸ்ரவேலோட அந்த முழு சமத்த இஸ்ரவேலோட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா புருஷர்கள் 6 பேர், மொத்தம் எல்லாமே கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த 30 லட்சம் பேர் அவன் கூட இருக்கிறாங்க, உடன்படி பெட்டி இருக்கு, நீ போப்பான்றாரு. ஆனால் மோசே சொல்றாரு, நான் போக மாட்டேன் ஆண்டவரே, நான் போக மாட்டேன், நீங்க என் கூட வரணும். அப்படிப்பட்ட மனநிலைமையோடு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாரும் இருக்கணும். சபை நம்மளை ரட்சிக்காது, நல்ல உபதேசங்கள் நம்ம ரட்சிக்காது. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில், நல்லா கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கங்க, மாம்சத்தில் இருந்த நாட்களில் 12 அப்போஸ்தலருக்கு இயேசு கிறிஸ்துவே விளக்கி நிறைய காரியங்களை சொன்னார். அவங்களால விளங்கிக்கவே முடியல. ஆனால் அதுவே பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள வரும்பொழுது அவங்க எல்லாத்தையும் விளங்கிக்கிட்டாங்க. 1 சாமுவேல் ஒரு காரியத்துக்கு நான் ஒப்பனையாக ஒரு காரியம் சொல்கிறேன். ஒருவேளை நம்ம வந்து ஒரு சபையை பிடிச்சிக்கிட்டு, இல்லை வந்து ஒரு மூப்பரை பிடிச்சிக்கிட்டு, இல்லை ஒரு நல்ல உபதேசத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டு இருந்தோன்னா நம்ம அழிஞ்சு போவோம். இதுக்காக சொல்லலை, ஒரு வேதனையோடு நான் அந்த காரியத்தை நான் சொல்கிறேன். நான் 1 சாமுவேலில் 4 அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட வந்து உடன்படிக்கை பெட்டி இருக்கு, உடன்படிக்கை பெட்டி இருக்கு. ஏலியோட 2 பிள்ளைங்க ஒப்பினியும் பினகாசும் 2 பேரும் அவங்க இருக்கிறாங்க. அவங்க ஆனால் அந்த நேரத்தில் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா, பெலிஸ்தீரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள வந்து மேற்கொள்ளும்படியாக வராங்க. நீங்கள் போய் படித்து பாருங்க. அப்படி மேற்கொள்ளும்படியாக வந்து அவங்க வர பார்த்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் 2லேருந்து பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக அணிவகுத்து நின்றார்கள், யுத்தம் அதிகரித்தது, இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்தில் ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள். முதல்ல நடக்குது. 2வது அவங்க என்ன பண்ணாங்க, ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேல் மூப்பரானவர்கள் இன்று இந்த கேள்வி அப்படியே வாசிச்சே வராங்க. நீங்கள் அப்படியே போய் படிச்சு பாருங்களேன். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, 4ல் அப்படியே கேருபீன்கள் மத்தியில் வாசமாயிருக்க சேனைகள் கர்த்தருடைய உடன்படிக்கையை பெட்டி எடுத்து வர ஜனங்கள் சீலியாவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியரின் 2 குமாராகிய ஒப்பினியும் பினகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையில் இருந்தார்கள். இப்படியே நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, எனக்கு சொல்ல ஞானம் இல்லை, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்ன விழுந்தது காட்டிலும் பின்னாடி அதிகமாக அடி விழுது. ஒரு பிரச்சனை வருது, ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது, வந்த உடனே நேரம் நம்ம எங்கே ஓடுவோம் அப்படின்னு, நான் கடந்த காலத்தில் நான் பண்ண தவறு என்னன்னு வச்சுங்களேன், தேவ மனிதர்கள்கிட்ட தான் நான் ஓடுவேன். அதை நான் தவறுன்னு சொல்லலை, அது குழந்தைத்தனம். ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம உடனே எங்கே ஓடணும்னா, நம்ம மனுஷர்களையோ உள்ள, அதாவது வந்து எப்படி சொல்கிறதுனா, அதை வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் காட்லினஸ் இருக்கும். அது பார்த்தா தேவ பக்தி போல தெரியும், ஆனால் தேவ பக்தி கிடையாது, முழுக்க முழுக்க மனுஷீகம். ஒரு காரியம் வந்த உடனே நம்ம என்ன பண்ணோம்னா அதை சார்ந்திருக்க கூடாது. எப்படி சொல்றது, அதை வந்து எப்படி சொல்றதுன்னா, சபையே சார்ந்திருக்க கூடாது.
நம்ம தனிப்பட்ட விதத்தில் நம்ம தேவனை சார்ந்து இல்லாமல் இங்கே சபையில் சார்ந்து இருக்கிறது எல்லாம் வேஸ்ட்டு. நான் தனிப்பட்ட விதத்தில் என் தேவனோடு நான் நொறுங்கி உடஞ்சி தேவனை ஆராதிச்சு நான் நடக்க பார்த்து, அப்படி இங்கே ஒடுங்கி நொறுங்கி இருக்கிற சகோதரர்களோடு கூட தேவனை என்னை ஐக்கியப்படுத்துவார். இதை முதல்ல என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கணும். இது என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்காமல் இங்கே சபையில் நான் இருந்தோன்னா நான் ஏமாற்றப்படுவேன். ஒரு பிரச்சனை வர பார்த்து நான் தோற்கடிக்கப்படுவேன். நான் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் தேவன் தேடுறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் தேவனை ஆராதிக்கிறது. ஆபிரகாம் ஈசாக்கை கூட்டுக்கிட்டு அங்கே போனார் அவர் தேவனை ஆராதிக்க. ஒன்றும் சொல்ல போனால் நம்ம மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக பார்த்து அங்கே யாரும் இருக்கக்கூடாது, தேவனும் நான் மட்டும்தான் இருக்கணும். இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவ சொன்ன காரியம் பார்த்தீங்கன்னா எபிரேயரில் எந்த இயர் 10:19 ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சத்தின் திரை வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால். இந்த புதிதும் மார்க்கம், இந்த மார்க்கம் என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் யாருமே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகவே முடியாது. பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் பலியோடு போக முடியும். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அப்பம் இருக்கும், திராட்சை ரசம் இருக்கும், எல்லாம் இருக்கும், எல்லாரும் அங்கே வந்துட்டு போகலாம். ஆனால் பிரதான ஆசாரியனை தவிர வேற யாருமே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது. அதுதான் தேவனை ஆராதிக்கிற மோஸ்ட் ஹோலி பிளேஸ்னுவாங்க. ஆசாரியர்களே ஒருவேளை தவறு பண்ணிட்டு அவங்க ஒரு தவறு பண்ணிட்டு அப்படி போனாங்கன்னா அவங்க அங்கேயே ஸ்பாட்லேயே இழந்துருவாங்க. அவங்க பின்னாடி ஒரு கயிறு ரோப் போல கட்டி வச்சிருப்பாங்க, அப்படியே பின்னாடி இழுப்பாங்க. அவ்வளோ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தேவன் நம்மளை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். இது சாதாரண விஷயமே இல்லை. இது வார்த்தைகளால் சொல்ல அது முடியாது. அன்னைக்கு மோசேக்கு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா தன்னோட முகத்தை தான் காட்டினாரு. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் அவரையே நம்ம பார்க்க முடியும், தேவனையே நம்ம தரிசிக்க முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அதனால நம்ம சபைக்கு வரக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது அப்படி கிடையாது. சபைக்கு நம்ம வரணும், எல்லா காரியங்களும் செய்யணும். ஆனால் என்னோட தனிப்பட்ட விதத்தில் நான் தேவனை ஆராதிக்கணும். ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்க, ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்க. நாம் இன்னைக்கு உதவ சொன்னது போல் இங்கே நம்ம துதிக்கிறது, பாட்டு பாடுறது இது கிடையவே கிடையாது. நானும் அது ஒன்றும் சொல்ல போனால் அது கணவன் மனைவிக்குள்ள உறவுக்கு போல, என் மனைவியை நானும் தனியாக இருக்கிற போல நானும் என் பிதாவும் தனியாக இருக்கணும். அவர் தனிப்பட்ட விதத்தில் அந்தரங்க வாழ்க்கையில் அவருக்கு நான் கீழ்ப்படுகிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். வெளிப்புறமான கீழ்ப்படிதலை வச்சு நம்மளே ஆவிக்குள்ள என்னன்னா நம்ம வீணாக போயிடுவோம். ஒருத்தவங்க கூட நம்ம பிதாவை நம்ம ஆராதிக்காம விட்டுடவே கூடாது. எல்லாரும் பிதாவை ஆராதிக்குள்ள அந்த சபையில் மாறணும். அதுக்காக தான் நம்மளை அவர் தேடி வந்தார். இஸ்ரவேல் ஜனங்க புரிஞ்சிக்கல, அவங்களுக்கு வேண்டியதில்லை, எங்களுக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க இதை கொடுங்க இதை கொடுங்க தான் கேட்டுருந்தாங்க. ஆனால் மோசைக்கு புரிஞ்சு போச்சு, இதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் ஒன்றும் இல்லாண்டவரே, உங்கள் முகத்தை காட்டுங்க, எனக்கு உங்கள் பிரச்சனை என் கூட வரட்டும், என்னோட இந்த குடும்ப வாழ்க்கையை நடத்த எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. போதாது ஆண்டவரே, இவ்வளோ நாள் நான் கற்றுக்கிட்டது போதாது, நான் படித்த வேத வரி போதாது, எனக்கு இவரை தெரியும் அது தெரியும் எனக்கு போதாது, நான் தோற்று போயிடுவேன். உங்கள் பிரச்சனை எனக்கு வேணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் என் குடும்பத்தை நடத்த, என் வேலை செய்கிற இடத்துல உங்கள் திருநாமத்தை நான் மகிமைப்படுத்தணும். கடந்த நாட்கள் நான் தோற்று போயிட்டேன், என்னை நம்பி என்னோட சொந்த புத்தியை நம்பி நான் தோற்று போயிட்டேன் ஆண்டவரே. மோசை கேட்டது போல் நம்ம கேட்போம், ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தை எங்களுக்கு காட்டுங்க, உங்கள் சமூகம் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட வரட்டும். அப்படி நம்ம ஆண்டவரை பற்றி கொள்வோம். நிச்சயமாக தேவன் நம்மளை கொண்டு அவர் திருநாமத்தை மையப்படுத்த முடியும். தேவநாமம் தொடர்ந்து மையப்படுவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். எபிரேயர் 6வது அதிகாரத்தில் நமக்கு ஒரு சில முக்கியமான காரியங்களை நம்ம பார்த்தோம், நல்ல வார்த்தைகளை கேட்டோம். அதாவது 9வது வசனம் 10வது வசனத்தில், பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நம்பிக்கைக்கு நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது
காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. இதை எந்த இடத்துல அவர் பேசுகிறார் அப்படின்னா, பூரணமான வாழ்க்கைக்கு நேராக கடந்து போகணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறார். நாம் அநேக காரியங்களை இன்வால்வ் பண்ணுறோம், அநேக காரியங்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். ரட்சிப்பை குறித்து தெரிந்து கொண்டிருக்கோம், ஞானஸ்தானத்தை குறித்து தெரிந்து கொண்டிருக்கோம், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசத்தை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்களை நாம் தெரிஞ்சிருக்கோம். இதெல்லாம் அஸ்திபாரங்கள். 1வது வசனத்திலேருந்து இப்படி தான் பார்க்குறோம். இதே அது போட்ட அஸ்திபாரத்தை திரும்ப போடாமல் பூரணராகும்படி கடந்து போங்க. உங்களுக்கு அடுத்து ஒரு டாஸ்க் இருக்குது. இதெல்லாம் குழந்தை மாதிரி பிறந்து வளர்ந்து தவழ்கிற ஒரு குழந்தை என்ன காரியங்களை செய்தோ அதுபோல் புருஷனுக்கேற்ற ஒரு பரிபூரணத்துக்கு நேராக நீங்கள் நடந்து போங்க அப்படின்னு இங்கே ஆண்டவர் சொல்கிறார். அந்த பூரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் எப்போ பூரணரானார் அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, அவர் தாமே பாடுபட்டு நம்ம இதுக்கு முன்னாடி காரியங்களில் நம்ம பார்க்குறோம். 5வது அதிகாரத்தில் 5:8 அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் பூரணரானார் எப்படி? பட்ட பாடுகளினாலே. இப்போது நாம் இதெல்லாம் நமக்கு இருக்குது, உபதேசங்கள் தெரியும், நாம் சரியான ஒரு உபதேசத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், நம்ம சரியான இடத்துல இருக்கிறோம், சரியாக நம்ம நடத்துகிறவங்க இருக்கிறாங்க, நம்மள்கிட்ட எந்த ஒரு உபதேச விகற்பமும் இல்லை, எல்லாமே சரி. ஆனால் இதுக்கு அடுத்து நான் போகலை அப்படின்னா, ஒரு குழந்தை வளருது, எல்லாம் ரைட்டு. ஆனால் அடுத்து அது ஒரு 10 பருவத்தை அடைஞ்சி அடுத்து தன்னை இந்த உலகத்தில் நிலைநிறுத்திக்கிறதுக்கான ஒரு உறுதித்தன்மையை அது பெற்றுக்கொள்ளணும். எப்போ அது படித்து தன்னை இந்த உலகத்தோட காரியங்களில் ஒரு சவால்களை எதிர்கொண்டு வேலையை தேடி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தன்னை ஒரு புருஷனாக ஒரு பெண் இந்த உலகத்தை எதிர்கொள்கிறதுக்கான திறனை பெற்றுக்கொள்கிறது. அது எப்படி வரும்னா, அவங்க அவங்க அடைகிற அநேக காரியங்களின் மூலமாக தான் அது வரும். இதை குறித்து ஒரு அசதியாக இருக்குது, எனக்கு இது பிடிக்கல, இது என்ன, இந்த பிரச்சனை எப்படி இருக்குது, என்ன என்னை எப்படி படிக்க சொல்கிறாங்க, என்ன எப்படி என்னை நடந்துக்க சொல்கிறாங்க அப்படின்னு அந்த குழந்தை அதை குறித்து அதை எதிர்கொள்ள தயங்கினா அது ஒருபோதும் வளராது. அது அப்படியே தான் இருக்கும். நல்ல அம்மா அப்பா, அருமையான சாப்பாடு, நல்ல ஸ்கூலு, சூப்பரான ஒரு அருமையான ஒரு இடம், எல்லாம் அப்படியே இருக்கும். படிக்க சொல்கிறத படிக்கும், எல்லாம் பண்ணும், இதெல்லாம் ரைட்டு. ஆனால் வளரும்போது வருகிற பிரச்சனைகளையும் சவால்களையும் அது எதிர்கொள்கிறதுக்கு தன்னை கொடுக்கணும். இல்லை தனக்கு கிடைக்கிற இன்புட் ஸ்கூல்லேருந்தோ இல்லை காலேஜில் இல்லை பேரண்ட்ஸ்கிட்ட இருந்தோ இல்லை எங்கே இருந்தோ கிடைக்கிற அந்த காரியங்களை குறித்து அது வளர்ச்சியை அடைகிற ஒரு இடத்துக்கு போகணும். அதுதான் இங்கே நமக்கு சொல்கிறார். 6வது அதிகாரத்தில் நம்ம அந்த பின்புலத்தில் தான் இதை நம்ம பார்க்குறோம். இப்படி இருக்கும்போது 3 விதமான காரியங்களை இந்த 6வது அதிகாரத்தில் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒருவேளை நாம் அப்படி போகணும். அப்படி போகும்போது 4வது வசனத்திலேருந்து 9வது வசனம் வரைக்கும் 8வது வசனம் வரைக்கும் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்குறார். இந்த காரியங்களை குறித்து நாம் எச்சரிக்கையற்றவங்களாக இருந்தோம்னா, இல்லை நாம் ஒரு உணர்வற்றவங்களாக இருந்தோம் அப்படின்னா, தேவன் நமக்கு நல்வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இனி வரும் உலகங்களின் பலன்களை நாம் ருசி பார்த்திருக்கிறோம், பரம ஈவை ருசி பார்த்திருக்கிறோம், பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம். அப்படி இருந்தும் நாம் மறுதலித்து போய்விட முடியும் அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பு. அப்படி நம்ம போயிடக்கூடாது. அது நம்ம தேவனுக்குள்ள அதாவது நமக்கு என்னென்னா, நாம் இப்போ இருக்கிற இந்த நிலைமை ரைட்டு தான், எல்லாமே ரைட்டு தான், வர்றது எல்லாமே ரைட்டு தான். ஆனால் இப்படி இருக்கிற நாமும் தேவனை விட்டு விலகி போய்விட முடியும் அப்படிங்கிறதான் நமக்கு முன்பாக உள்ள எச்சரிப்பு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் எப்படி சொன்னாலும் இந்த மாதிரி காரியங்களை நான் சொன்னாலும் நன்மையானவைகள், ரட்சிப்புக்குரியவைகள் காரியங்கள் உங்கள்கிட்ட இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். உங்கள் கிரியைகள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதினாலும் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே நாம் மறுதலித்து விட முடியும். அப்படின்னா என்ன? தேவன் நமக்கு கொடுத்த அந்த பரிபூரண அன்பை குறித்து நாம் அக்கறையற்றவர்களாக இருந்து விட முடியும். நாம் தேவனை கேட்டபடி தொழுது கொள்ள
நம்மை விட்டு கொடுக்காதவர்களாய், உலகத்தில் இருக்கிற மற்றவங்க எப்படி இருக்கிறாங்க, எதுக்காக கோயிலுக்கு வர்றாங்க, எதுக்காக அநேக காரியங்களை பண்ணுறாங்க, எதுக்காக தங்களை மத சம்பந்தமான காரியங்களில் ஈடுபடுத்தி கொள்கிறாங்க, அதுபோல உணர்வுள்ளவர்களாய் நாம் இருந்து விட முடியும். இதெல்லாம் பண்ணிக்கிட்டே அப்போ 10வது வசனம் கடைசியில் பார்க்குறோம், எல்லாற்றையும் மறைந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அப்படின்னா இதெல்லாம் பண்ணுனா ஆண்டவர் நம்மளை ரட்சிச்சிருவாரா அப்படின்னா அது கிடையாது. அதை தான் நம்ம பார்க்கணும். மறுதலித்து போனவர்களை மனம் திரும்புவதற்கு ஏதுவாக புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஆனாலும் நீங்கள் இதை செஞ்சுட்டு இருக்கீங்க, அதனால நான் உங்களை ரட்சிக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஆண்டவர் திரும்ப 11வது வசனத்தில் அவர் சொல்கிறார், நீங்கள் அசதியாயிராமல், நீங்கள் அப்படி அசதியாயிராதீங்க. இதெல்லாம் ரைட்டு, இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது. இந்த உலகத்தில் நான் வீழ்ந்து போக முடியும், எனக்கு ஆண்டவர் ஒரு வசதி வாய்ப்புகளை கொடுக்கும்போது நான் தேவனை மறந்து விட முடியும். தேவன் என்னை அனுமதிக்கிற சூழ்நிலைகளின் மூலமாய் தேவன் என்னை பரிபூர்ணப்படுத்த விரும்புகிறார், பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார், அவருக்கேற்றவர்களாய் மாற விரும்புகிறார். அப்படிங்கிறத நான் அசதியாய் அணுகினால் நான் புதுப்பிக்கப்பட முடியாத ஒரு காரியத்துக்கு போய்விட முடியும். தேவன் என் வாழ்க்கையில் நடத்துகிற எல்லாமே நன்மைக்காக மாத்திரம் என்ற அவர் மேல் நாம் அன்பு செலுத்துகிறவர்களாய் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறோம், எல்லாம் ரைட்டு. இது எப்படி நடந்தது அப்படின்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நமக்கு அங்கே காண்பிக்கிறார். எப்படி அங்கே 2 விஷயத்தை சொல்கிறாரு. விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து. அநேகர் இன்னைக்கு உலகத்தில் அப்படி இருக்கிறாங்க. அவங்களுக்கு விசுவாசம் இருக்குது, நீடிய பொறுமையினால் சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறாங்க, அவங்கள நம்ம பின்பற்றணும். ஆனால் இங்கே ஒரு எக்ஸாம்பிளாக அவர் கொடுக்குறார். என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, அந்த 12வது வசனத்தை பாதிச்சுட்டதுக்கு போவோம். உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது அப்படின்னு சொல்லிட்டு 14வது வசனத்தில் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடி அவன் பொறுமையாயிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஏதோ அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணார் ஆண்டவர். என்ன, பல வாக்குத்தத்தங்கள் பண்ணார். குழந்தையை பற்றி சொன்னார், இந்த கானான் தேசத்தை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அநேக காரியங்களை உன்னை ஆசீர்வதிக்க, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்துவேன் அப்படின்னு அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் சொன்னார். ஆனால் அதெல்லாம் பெற்றுக்கொண்டான். எப்படி ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அதை குறித்து அசதியாக இல்லை. அதை அடைகிறதுக்கான அவன் எடுத்த பிரயத்தனங்கள் அப்படின்னா நம்ம ஒன்று செய்யணும் அப்படின்றதுக்கு நான் சொல்லலை. தேவன் என்னை எங்கே கூப்பிட்டாலும் நான் போகிறேன்னு அவன் முதல்ல ஒப்பு கொடுத்தான்ல. அவனுக்கு தருவேன், கானான் தேசத்தை தருவேன்னு சொன்னார். ஆனால் உடனே தரல, அங்கங்கே அலைய விட்டார். எகிப்துக்கு போனான், அங்கே போனான், இங்கே போனான், மம்ரே, ஏகப்பட்ட இடங்களுக்கு போனான். ஆனாலும் தேவன் உடனே அவனுக்கு கானானை கொடுத்துடல. உன் மூலமாக நான் ஒரு குழந்தையை உனக்கு கொடுப்பேன், திரளான ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்துவேன். அதுக்கு முதல்ல எனக்கு குழந்தை வேணும்ல, அது இல்லையே. அது எப்படி நடக்கும்? பொறுமை தேவையாக இருந்தது, ஆண்டவர் தருவான்ற விசுவாசம் அவனுக்கு தேவையாக இருந்தது. தேவன் என்னை இந்த சூழ்நிலைகள் வழியாய், பாடுகளின் வழியாய், உபத்திரவங்களின் வழியாய், இல்லை ஏதோ ஒரு காரியத்தின் வழியாய், இல்லை தேவன் நமக்கு நன்மையை தந்தும் நம்மை அதாவது நம் பாடுகளையும் அதை மட்டுமே பேசுகிறோம். நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தும் தேவன் நம்மை பரிபூரணப்படுத்த முடியும். அதன் பக்கம் நாம் விழாமல் தேவனை சார்ந்து கொள்ளும்படிக்கு, தேவன் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைக்கும்படிக்கு, உலக பிரகாரமான உலகத்தின் ஐஸ்வர்யங்களின் மேலே நம்பிக்கையை வைக்காதபடிக்கு தேவன் மேல் நம்பிக்கையை வைக்கும்படிக்கு பல விதங்களில் தேவன் நம்மை நடத்துகிறார். ஆனால் நம்முடைய பார்வை எதை நோக்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் நாம் கேட்டு பார்க்கணும். எந்த சூழ்நிலைகள் என்னை விழும்படி பண்ணினாலும் அது மனுஷனுடைய பார்வையில் ஒரு கனமான காரியமோ, இல்லை பிறர் அதை பெருசாக பார்க்குற காரியமோ, இல்லை பிறர் அதை ரொம்ப சாதாரண என்னை எள்ளி நகையாட செய்கிற ஒரு காரியமோ, எப்படி இருந்தாலும் தேவனை நான் பற்றி கொள்ளுவேன். ஆபிரகாம் வாழ்க்கையில் இப்படி சொன்னாலும் அது உடனே நடக்கலை. அநேக காரியங்கள் அவனுக்கு முன்பாக எதிராக இருந்தது. ஒருவேளை இதை இன்னொருத்தர் யார்ட்டையாவது அவன் சுற்றி உள்ளவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருந்தா என்ன ஆபிரகாம் அப்படின்னு தான் அவரை நினச்சிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அதே சமயத்தில் அநேக ஐஸ்வர்யங்களை அவனுக்கு கொடுத்தார். சுற்றி பாரு, உனக்கு எது வேணும்னு கேட்டார். லோத்துவை பார்த்து போகிற நேரத்தில் லோத்து உனக்கு எந்த இடம் வேணும் அப்படின்னு அவங்க 2 பிரிஞ்சு போகும்போது அந்த செலக்ட் பண்ணும்போது லோத்து பசுமையான புல்வெளிகளை, அருமையான இடங்களை எடுத்துக்கொண்டான். ஆனால் ஆபிரகாம் அப்படி இல்லை. எடுத்துக்கொண்டதுக்கப்புறம் ஆண்டவரை நீங்கள் கொடுக்குறத நான் போகிறேன்,
அவனை கொடுத்தும் சரி கொடுக்காமலும் சரி தேவனை அவன் முழுவதுமாய் பற்றி கொண்டிருந்தான், சார்ந்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் நாம் வசதியாயிராமல் வாக்குத்தத்தமான இங்கே தேவன் எப்படி செய்கிறார் அப்படின்னா, இங்கே ஆபிரகாம் அப்படியே விட்டுறல. அவன் அசதியான காரணங்கள் என்ன பண்ணாரு, நீ சரிப்பா ஓகே நீ போ அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாமை விட்டுறல. மாறா என்ன நடக்குது தெரியுமா? இங்கே தான் கடைசியில் பார்க்குறோம் 20வது அதிகார வசனத்தில் நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். இந்த மெல்கிசேதேக்கு சாலோமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இங்கே ஒரு காரியம் நடக்குது ஆதி ஆகமத்தில். அவன் சோதோமின் ராஜா அங்கே இவனோட வேலைக்காரங்க எல்லாரையும் இது பண்ணிட்டு போயிடுறான். போகும்போது அங்கே ஒரு 5 ராஜாக்கள் வர்றாங்க. அவங்க எல்லாரையும் எதிர்த்து இவன் போரிட வேண்டி இருந்தது. போரிடுறான், போரிட்டு ஜெயிச்சுட்டு வர்றான். ஜெயிச்சுட்டு வந்தது அவனை ரொம்ப எக்ஸாஸ்ட், அவனுக்கு ஒன்றுமே என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் வர்றான். கிட்டத்தட்ட 318 வேலைக்காரர்கள் அப்படின்னு அன்றைக்கி நான் ஒரு இதில் படித்தேன், பிரதர் ஆர்டிக்கலில் தான் 318 வேலைக்காரர்கள். அப்போ அவ்வளோ பேருக்கு அவங்க சாப்பாடு தேவைப்பட்டுச்சு. இங்கே வர்றான், ஒரு பெரிய வெற்றி கிடச்சிச்சு. அந்த வெற்றி நிமித்தம் இவன் என்ன பண்ணியிருக்க முடியும், அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாகி விட முடியும். அங்கே சோர்வு நிமித்தம் போரிட்டு வர்றான், சோர்வு வருது. அவன் ரொம்ப அவனுக்கு தேவைகள் இருக்குது. அந்த நேரத்தில் இந்த மெல்கிசேதேக்கு என்ன போகிறாரு, இந்த மெல்கிசேதேக்கு அப்படிங்கிறவர் ஒரு பிரதான ஆசாரியர். அவர் தேவன் என்ன பண்ணுறாரு, அவரை நீ போய் ஆபிரகாமை சந்தி அப்படிங்கிறாரு. ஆபிரகாமை எதிர்கொண்டு போய் ஆபிரகாமுக்கு தேவையான சாப்பாடு, அத்தனை பேருக்கு தேவையான சாப்பாடு, அப்புறம் இந்த அநேக காரியங்கள் அங்கே பார்க்குறோம். அதில் தான் இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். அந்த பிரதான ஆசாரியனுக்கு தசமபாகம் கொடுத்தான். இவனுக்கு முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இதை பற்றி நிறையா இருக்குது. இதை பற்றி இப்போ நம்ம படிக்க வேண்டியதில்லை. ஆனால் தேவனுடைய வழிநடத்துதல் எப்படி இருக்குது அப்படின்னா, தேவன் நீங்கள் இந்த காரியத்தை செய்யுங்க, இதை பண்ணுங்க, விசுவாசிங்க, இது உங்களுக்கு நீடிய பொறுமையை காத்துக்கொள்ளுங்க, இது எல்லாம் ரைட்டு. ஆனால் ஆபிரகாம் அதை அவன் தனிப்பட்ட விதத்தில் அவனோட முயற்சியில் மட்டுமே அதை செய்தானான்னா அது நல்ல, அதுதான் அங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தேவனுடைய ஒரு பெரிய குணாதிசயம். அவனுக்கு தேவன் சோர்ந்து போகிற நேரத்தில் தேவையான உதவியை செய்தார். அங்கே அவனுக்கு சாப்பாடு தேவைப்பட்டுச்சு, உடனே கொடுத்தார். அவன் பெருமையாய் போய்விட்டுருக்க முடியும். ஆனால் அங்கே என்ன பண்ணுறாரு ஆண்டவர், அவனை அனுப்பிச்சு இது தேவனுடைய வெற்றி அப்படிங்கிறது அது நம்ம அந்த இடத்த பார்த்தோம்னா தெரியும். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமம் 14:18. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இங்கே ஒரு காரியத்தை அவனுக்கு நினைவுபடுத்துகிறான். அப்பா, நீ பெற்ற இந்த ஜெயம் உன்னோடது இல்லை, இது கொடுத்தது தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். அதுக்கப்புறம் இந்த அப்பமும் திராட்சரசமும் உன்னுடைய களைப்பு ஆக்கிறதுக்கு. அப்போ தேவன் அவனுடைய சூழ்நிலை அறிந்து, தேவைகளை அறிந்து, அவன் சோர்ந்து போகிற நேரத்தில் இல்லை பெருமையடையும் சூழ்நிலைகளில் எப்படி அவனை அந்த காரியத்திலிருந்து தற்காத்துக் கொள்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பாதுகாப்பு. அப்படிப்பட்ட தேவனை நாம் விசுவாசிக்கிறவர்களாய், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் விசுவாசிக்கிறவர்களாய், இப்படியெல்லாம் நடத்தியும் நாம் விசுவாசிக்காமல் போய்விட முடியும். இப்படியெல்லாம் செய்தும் நாம் நீடிய பொறுமை உடையவர்களாய் இல்லாமல் நாம் அவசரப்படுகிறவர்களாய் போய்விட முடியும். அதற்காக தான் தேவன் நம்மை எச்சரிப்பதற்காக இப்படி சொல்கிறார். தொடர்ந்து தேவன் நம்மை அந்த வழியிலே நடத்துவாராக. நாம் அடைகிறவர்களாய் நாம் கடந்து போவோம். தேவன் நமக்கு எப்போதும் மெல்கிசேதேக்கு போல நமக்கு ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். நாம் வழி தப்பி போக மாட்டோம். தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென்.